அது சொன்னனால நமக்கு அப்படி விண்ணப்பத்தெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம எழுதி கொடுத்தோம். 15வது நாள் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. எதிர்பார்த்தீங்களா? அதாவது முதல்ல நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு கிராமத்துல மத்திய அரசு முத்திரையோட ஒருத்தருக்கு ஒரு இன்டர்வியூன்னு வந்தா அந்த அதோட சந்தோஷம் களியே தனி. அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இன்னும் ரேடியோ ஸ்டேஷன் வேலையா என்னடா சொல்றேன் அப்படி பார்த்தா அதில் வந்து கோனார் பப்ளிகேஷன்ஸ் அது கொடுத்தது. அந்த கல்லூரி வந்து யாதவர் கல்லூரி, மதுரை யாதவர் கல்லூரியில் எழுதலை. நான் அப்படி போய்கிட்டு இருக்கேன். வணக்கம், கவிதை எழுத தாழ் கொடுத்த கோனார் பப்ளிகேஷன்ஸ்க்கு நன்றி, இந்த கவிதை போட்டி நடத்துகின்ற யாதவர் கல்லூரிக்கு நன்றி, நான் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியிலிருந்து வந்திருக்கேன். இது ஜாதியா எல்லாமே சரி அணையாத ஜாதி, அணைக்க வேண்டும் ஜாதி அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் நான். என்னன்னா தாமரை அவங்க தான் கவிஞர் தாமரை. ஒரு பெண் கவிஞரை அறிமுகப்படுத்தியிருக்கார். ஏன் பெண் கவிஞரை அறிமுகப்படுத்த வேண்டும், ஏன் பெண்ணியம் சார்ந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு இதுக்காக ஒரு நேர்காணலுக்காக போய் பேசுறேன். அப்பவே சாப்பிட்டு பாருங்க. இல்ல அவருக்கு வந்து அடிப்படையில் வந்து அந்த மார்க்சியம் பெரியாரிய கொள்கையில பெரிய ஈடுபாடு உண்டு. நான் முதல்ல பெரியார் களஞ்சியம் அப்படின்ற புத்தகத்தை நம்ம படிக்க காரணம் அவர் அண்ணன் தான். ஓகே, படிச்சிருக்கேன் நீ? தமிழில் சீமான் பேசுகிறப்ப கூட வந்து என்ன தோழர் வந்து ரொம்ப ஈவேராவை ரொம்ப பேசுகிறார் அப்படி சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. என்ன தோழர் ரொம்ப ஈவேரா பேசுகிறாரு, யார் கம்யூனிஸ்ட் மேடையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட அவ்வளோ ஷார்ப்பாக எமோஷனாக சொல்லக்கூடிய ராசமதுரம், தான் நினைச்சது இப்படியே ஒன்று நினைக்கக்கூடிய ஒரு சீமான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேற ரகம். சுந்தர் சிங்கிற ரொம்ப எல்லாத்துலேயும் வேற ரகம். அந்த பிள்ளை ஆஸ்பத்திரி போக சொல்லி நீ எங்கே வைக்கிருக்க? இல்லைண்ணே காசு இல்லைண்ணே, காசு வாங்கலாம் போய்க்கிருக்கேண்ணே. அப்படியா? ரொம்ப பெரிய பழமானி அடியா? நடந்துக்கிட்டே போகிறாரு, அவன் பின்னாடி பேசுகிறான். பழமான அடியா? அவனை கொஞ்சம் அடி விட்டு தம்பி குரா 200 ரூபாய். ஆமாம் குரா இந்தா. வண்டியிலையோ இதுலேயோ வச்சு கொண்டு போகிற பழக்கம் இல்லை, தூக்கிட்டு தான் போகணும். ஓகே, இங்கே யாருன்னு தெரியல, இந்த பணத்தை தூக்குறது கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குது. நாங்கள் ஒரு 5 பேர் போயிருக்கோம். ஓகே, எங்கே சுடுகாடு இன்னும் தெரியல அப்படின்னு பார்த்தா சரிம்மா நாங்கள் தூக்கிடுறோம் அப்படின்ட்டாப்புல. யாரு? சிவா. நான் ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, பணத்தை 4 பேர்லாம் தூக்க முடியாதுப்பா நான் சொல்கிறேன். ஓகே, 4 பேர்லாம் தூக்க முடியாது. அதனால தாங்க நீங்கள் மேடை ஏறி பேசின உடனே நீங்கள் அந்த ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழவி, அந்த அம்மா என்ன சம்பாதிக்கணும் தெரியாது, அந்த கிழவி தட்டு தடவை நீ மேலே கூப்பிட்டு போகடா, நான் கீழே உட்காந்துருக்கேன் அந்த கண்ணோடி பிளேட் இது மேலே கூட்டு போட்டு பண்ணோன்னே அந்த பாதுகாப்பு வரைச்சு கொண்டு போய் மேலே கொண்டு போனோடனே இங்கே இருந்துங்க ஒரு 3 காசு மடித்து எடுத்துச்சு வச்சுக்கப்பா. நான் போனோடனே அம்மா வாத்தான்னு கட்டி பிடிச்சேன். அந்த அம்மா கட்டி பிடிச்சோடனே எடுத்து மஞ்ச பையில சுற்றி காசு கொடுத்து ஏதா உனக்கு செலவு வச்சுக்கதா எதுக்கிட்ட எனக்கு இருந்தாங்களே உங்களுக்கு கத்திக்கிருக்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th Estate தமிழ் வழங்கும் பெருந்தனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கான சிறப்பு விருந்தினராக நம்மோடு யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர், நடிகர் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளருமான மரியாதைக்குரிய திரு அருள்ராஜன் நம்ம நடந்திருக்கிறார். வாருங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். நான் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. ஒரு உங்களுடைய பயணம் பாதை அப்படிங்கிறத குறித்து ஒரு ஊடகத்தில் இயங்குறதுனால எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, உங்களை பற்றி எனக்கு தெரியும். எப்படி பயணப்பட்டிருக்கீங்க, சின்ன திரை, பெரிய திரை உலகத்திலிருந்து வெள்ளித்திரை டு சின்ன திரை வரைக்கும் உங்களுடைய பயணங்கள் எனக்கு தெரியும். இருந்தாலும் அருள்ராஜன் அப்படிங்கிறவர் யாருன்னு சட்டுன்னு ஒரு 4 பேர் கேட்டாங்க அப்படின்னா, நான் இவ்வளோதான்ப்பா, நான் இப்படி தான்ப்பா அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி என்ன இன்ட்ரோ சொல்லுவீங்க? சொல்லணும்னா நான் ஒரு மதுரைக்காரன். மதுரை அப்படின்னாலே திருவிழாவும் சந்தோஷமும்
மேடைகளும் கலை விழாக்களும் நடக்கிற ஒரு பிரமாதமான ஒரு இடம். எங்கே பார்த்தாலும் மேடை, எங்கே பார்த்தாலும் கலை நிகழ்ச்சி, எங்கே பார்த்தாலும் நாடகம் இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த நகரம். அங்கே நடக்கிற அந்த கலை நிகழ்ச்சிகள், நாடகங்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ பொதுவாகவே அந்த கலை மேலே ஒரு ஈடுபாடு வர்றதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படித்தான் பள்ளி படிக்கிறப்போ அப்படி போய் பார்த்துக்கிட்டு எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ, ஏன் அந்த கதாபாத்திரம் நம்ம இருக்கக்கூடாது, அந்த கதையை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அதில் அந்த அந்த கலை மேலே ஈடுபாடு. அப்பப்போ நமக்கு கிடைக்கிற மேடைகளில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, அது பள்ளிகள்லையோ இல்லை கிராமங்கள்லையோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி மேடையில் ஏறி நடிக்கிறது, மேடையில் ஏறி நம்ம ஏதாவது எழுதி நாடகம் போடுறது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. அது போயிட்டு இருக்கப்போ நான் மதுரை திருநகரில் ஒரு பஞ்சாலை தொழிலாளியோட பையன் நான். ஸோ நான் வந்து 11வது வகுப்பு சேர்றப்போ அந்த பள்ளி வந்து முத்துத்தேவர் முக்குளத்தூர் மேல்நிலைப் பள்ளி. அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து நடன குருநாதன். அவர் ஒரு புது முறையை கொண்டு வந்தார். என்னென்னா, பள்ளியில் படிக்கிற அத்தனை பேரும் வாரத்தோட கடைசி பீரியடில் அது வந்து அது ரிலாக்ஸேஷன் பீரியட். உனக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீ காட்டணும். பேசு, பாடு, நடி அப்படின்னு சொல்லி அது யாராவது ஏதாவது பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். சிறப்பான விஷயம் தான் அது. வாரத்தோட கடைசி அந்த பீரியட் இருக்குல்ல, அது வந்து எல்லாரும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த மேடை நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மேடையில் நமக்கு தெரிஞ்ச பாடுறது, பேசுறது, அப்புறம் ஏதாவது கவிதை எழுதலாமே அப்படிலாம் பேசுறது, அப்படி இருக்கிறப்போ அந்த கலை மேலே வந்து நமக்கு இன்னும் ஈர்ப்பும் இது தீரா காதல் உருவாகும். ஆமாம் ஆமாம். அப்படி வந்த அந்த பள்ளியில் படித்த இன்னைக்கு பேர் சொல்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆள்னா மதுரை எம்பி சு வெங்கடேசன். அவர் என்னோட வகுப்பு எம்பி வெங்கடேசன் உங்களுடைய பள்ளி நண்பர். ஆமாம் ஆமாம். அவரும் நானும் தான் கவிதை போட்டி, பேச்சு போட்டிக்கெல்லாம் போவோம். அந்த நாடக போட்டி நானும் அவரும் அப்போவே ஒரு பிடிமன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம்லாம் போட்டிருக்கோம். தமிழ் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே, தமிழ் சரளமாக பேசணுங்கிறதாகவே கொஞ்சம் தமிழ் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதி அவரும் நானும் மட்டும் நடித்தோம். ஒரு மாணவனும் ஒரு இதுவும் அப்படி விட்டோம். இப்போ வந்து ஏதாவது சொல்லணும், ஏதாவது கதைகள், எந்த கதைகளையா சொல்ல வேண்டும்? காட்டுக்குள்ளே கண்ணிகளன் தீர்த்தத்தில் கண்டு சுகமன்விக்க கண் பார்க்க துடிக்கும் இரு காதல்களின் கதை சொல்லவா? வாழ் எனும் வயிறு எழுத்தாணி வண்ணக்குழம்பான் வட்டத்திலே துவைத்து தோல் எனும் தொடங்கி எட்டிலே தூரத்து நாட்டான் தீட்டி வைத்த சரித்திரையை மாற்றிய வீரக்கதை சொல்லவா அப்படின்னு இந்த தமிழ் பேசுறதுக்காகவே நாங்கள் எழுதி அப்படி பேசுறது. அப்புறம் அந்த அதில் ஒரு பிடிமன் சொல்லி ஏஎஸ் பிரகாசம், அவர் வந்து சந்தத்தில் பெண்ணிருப்பார். கொத்தவரும் நாகத்தை முத்தமிடம் வீரவித்த புருஷோத்தமா. இந்த தமிழ் பேசுறதுக்காகவே நானும் அவரெல்லாம் சேர்ந்து மேடைகளில் நடிக்கிற பழக்கம், அந்த கைத்தட்டம், அந்த பின்னிட்டடா அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சொன்னேன். நம்ம இந்த ஈடுபாடு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் கல்லூரி போகிறோம். நாங்கள் ஒரே கல்லூரி. அந்த கல்லூரி முதல்ல போனோடனே ஒரு மாதத்துல சொல்லிட்டாங்க, இவங்க வந்து நான் முடிவு பண்ணேன், இந்த படிப்பு நமக்கான எதிர்காலம் இல்லை. படிப்புங்கிறது ஒரு அடிப்படை, நம்ம இலக்கு வேற, மற்ற திறமைகள் தான் நம்ம கொண்டு போய் சேர்க்குங்கிறது முடிவாயிடுச்சு. அதனால தமிழ்நாட்டில் எந்த போட்டி அப்படின்னு சொல்லி வந்தாலும் அந்த போட்டிகள் கிளம்பி போயிடுது. நம்ம வந்தோடனே எங்கள் முதல்வர் வந்து ஒரு தமிழாசிரியர் வேறு. அவர் வந்தோடனே அந்த போட்டி வந்துருச்சு, கூப்பிடுங்க, யார் போகிறீங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அட்டண்டன்ஸ் அவங்க போட்டுருவாங்க. நம்ம போட்டிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க போகிறது, அங்கே போய் போட்டிகளில் கலந்துக்கிறது, இது ஒரு கலை ஈடுபாட்டாக இருந்துச்சு. முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து எங்கள் பரம்பரையிலே முதல் பட்டதாரி நான். முதல் பட்டதாரி நீங்க தான். பட்டதாரி. அதனால முதல் எதிர்பார்ப்பு அதிகம். அப்ப இன்னும் உங்க மேல எதிர்பார்ப்பு கடமை நிறைய இருக்கும். பையன் படிச்சதும் பெரிய வேலைக்கு பார்ப்பான் அப்படின்னா அவங்க அதான் நினைப்பாங்க. குடும்ப கடமை எப்படி இருந்துச்சு குடும்பத்துல? அப்பா வந்து சாதாரண ஒரு தொழிலாளி, பஞ்சாலை தொழிலாளி தான். எங்க அப்பா ஒருத்தர் தான். நாங்கள் 4 பேர். அவரோட வருமானம் மட்டும்தான் எங்களோட குடும்பம். அதனால வறுமைங்கிறது உண்டு. நம்ம தலையெடுக்கணும்னா, நம்ம தலைமுறை தலையெடுக்கணும்னா நம்ம படிச்சு நம்ம மேலே வந்து ஆகணும் கட்டாயம். அப்படி இருக்கிறப்ப எதையும் முடிவு பண்ண முடியாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ, சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போகிறப்போ மதுரை வானொலி நிலையம் அந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறேன். நம்ம தான் தமிழ் பேசுவோமே, நம்ம தான் பேசுவேன், இங்கே போய் வேலை கேட்டால் என்ன? ஏன்னா இதை பற்றின அடிப்படை எந்த புரிதலுமே நமக்கு கிடையாது. வானொலினா என்ன? ஆமாம், அந்த ரேடியோவில் பாட்டு கேட்போம், அதுதான் அவ்வளோதான் தெரியுமா ஒழிய, இங்கே போய் நம்ம வேலை கேட்டானே, நம்ம தான் பேசுவோமே அப்படின்ட்டு போய் உள்ளே போகிறேன். அந்த வாட்ச்மேன்ட்ட இப்படி சொல்கிறேன். அந்த வாட்ச்மேன் நம்மளை புரிஞ்சவன் போல், தம்பி நேராக போய் இடத்து பக்கம் போனீங்கன்னா இளைஞர் நலத்துறைன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நீங்கள் விசாரிங்க சொல்லுவாங்க அப்படின்னோடனே நான் போய் அங்கே போய் பேசுகிறேன். அங்கே ஒரு நல்லவர் வந்து தம்பி அப்படின்னு சொல்லி நிறையா விண்ணப்பத்தை கொடுத்ததெல்லாம் எழுதி கொடுத்து தம்பின்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ருக்குறேன். என்னென்னா, நான் கல்லூரி படிக்கல, கடைசி 3ஆம் ஆண்டில் நான் வாங்கின பரிசு 196.
196 பரிசு வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ இது 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 என்ன இதை பற்றின அடிப்படை, நம்ம போனோம் செஞ்சோம் வந்தோம், இது வேலைக்காகுமா, இது நம்மளோட பொருளாதாரத்தை ஈட்டு தருமானு இதெல்லாம் இல்லை. அது சொன்னனால நமக்கு அப்படி விண்ணப்பத்தெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம எழுதி கொடுத்தோம். 15வது நாள் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. எதிர்பார்த்தீங்களா? அதாவது முதல்ல நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு கிராமத்தில் மத்திய அரசு முத்திரையோட ஒருத்தருக்கு ஒரு இன்டர்வியூன்னு வந்தா அந்த அதோட சந்தோஷம் களியே தனி. அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இன்னும் ரேடியோ ஸ்டேஷன் வேலையா என்னடா சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப அது என்ன அதெல்லாம் தெரியாது. போனோடனே அந்த ரேடியோ ஸ்டேஷன் இன்டர்வியூ ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கண்ணாடி யாராக இருக்கும், ஒரு மைக் மட்டும் தான் இருக்கும், யாருமே இது தெரிய மாட்டாங்க, குரல் மட்டும் கேட்கும், அந்த குரலுக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்படி உட்காந்து மட்டும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்தாச்சு. இயல்பா நான் என்ன சொல்லணுமோ அதில் தமிழ் உச்சரிப்பு, 100 சோள தோசையில் 1 சோள தோசை, சொத்த சோள தோசை, 100 சோள தோசையில் 1 சோள தோசை, சொத்த சோள தோசை, மழை பொழிந்தால் கழி கூத்தாடி பிழைப்பு என்னாகும், மழை பொழிந்தால் கழி கூத்தாடி பிழைப்பு என்னாகும், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி இதை 10 தடவை சொல்லுங்க, இது ஒரு 5 தடவை சொல்லுங்க, இந்த வசனத்தை பேசி காட்டுங்க அப்படின்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்தாச்சு. சரி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வழக்கமாக போயிட்டு இருக்கப்போ அப்போது திடீர்னு திருப்பி ஒரு லெட்டர், நீங்கள் மதுரை வானொலி நிலையத்தில் பகுதி நேர அறிவிப்பாளராக பணியாற்ற தகுதி பெற்றுள்ளீர்கள் அப்படின்னு வருது. என்னன்னா, உண்மையை சொல்லணும்னா அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் ரேடியோ கூட கிடையாது. ரேடியோ கிடையாது. ஏன்னா அப்போ தான் புதுசாக நாங்கள் வீடு கட்டியிருக்கோம், கரண்ட்டு அப்போ தான் வந்திருக்கு. அதனால அந்த டிவி வீடியோ அதெல்லாம் ரேடியோ அப்போ இல்லை. அப்போது நான் பயிற்சிக்கு போயிட்டு முதல் நாள் என்னோட வேலைக்கு போகிறேன். அப்போ தான் எங்கள் அப்பா முதல்ல ரேடியோ வாங்கிட்டு வந்து உட்காந்து நான் வேலைக்கு போகிறேன், பையன் பேசுகிறத கேட்கணும் அப்படின்ட்டு குளிச்சுட்டு பாட்டுக்கடையெல்லாம் போட்டு ரேடியோ முன்னாடி உட்காந்து அவர் கேட்ட கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ போனோம், நம்ம ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அப்புறம் நான் பேசுகிறத பார்த்துட்டு நான் கவிதை எழுதலாம். நான் என் கல்லூரி காலகட்டத்தில் தமிழகத்தின் மாணவ கவிஞர் அப்படின்னு சொல்லி அந்த போட்டி நடந்தது. அதில் நான் முதல் பரிசு வாங்கினேன். நான் தமிழகத்தின் மாணவ கவிஞர் போட்டி. அதாவது என்னென்னா, மான் கவிஞர் மாநாடுன்னு ஒன்று நடந்தது. மான் கவிஞர்னா மாணவ கவிஞர்களின் மாநாடு. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற கவிதை எழுதுகிறவர்கள் கவிதை எழுதி அனுப்பணும். அந்த கவிதை எழுதி அனுப்புனதில் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதில் மொத்தம் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 63 பேர். 63 பேர்லேருந்து எங்கள் கல்லூரியில் 3 பேர். எங்கள் கல்லூரியில் 3 பேர்னா எங்கள் தமிழ்ச்செல்வன் ஒரு கவிஞர் இருக்கிறாரு, அவர் இங்கே பத்திரிகை துறையில் தான் இருக்கிறாரு, இங்கே செல்வன் தான் இருக்கிறாரு. இன்னொன்று சு வெங்கடேசன், இன்னொன்று நான். ஓகே. நாங்கள் 63 பேர் போகிறோம். முதல் நாள் மரபு கவிதை மரபு கவிதைகள் வாசிக்கிறது அப்படின்னு. 2ஆம் நாள் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தலைமையில் அவர் வந்தோன்னே ஒரு தலைப்பு கொடுப்பாரு, அதில் கவிதை சொல்லுங்க அப்படின்னாரு. என்னோட பேர் அருள்ராசன் அப்படின்னால அவர் ரொம்ப காலதமாக, அவர் அப்போ ரொம்ப பிஸியான நேரனால அவர் தலைப்பு கொடுப்பாருன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், எல்லாமே காத்துட்டு இருக்கப்போ வந்தோடனே அணையாத சாதி அப்படின்னு கொடுத்தாரு. அணையாத சாதி அப்படின்னு கொடுத்தாரு. அணையாத சாதி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே முதலாவதாக கவிதை வாசிக்க அருள்ராசனை அழைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ எடுத்த உடனே யோசிக்கிறதுக்குள்ள அப்படின்னே சரி என்னன்னா பார்ப்போம் சொல்லி நான் பின்னாடி இருந்து மேடைக்கு நடந்து போயிட்டுருக்கேன். அப்போது அந்த கவிதை எழுதுறதுக்கு தாள் தராங்க. இது ஸ்கிரிப்டிங் பாடு கொடுப்பாங்கல்ல, அந்த தாள் தராங்க. வராங்க, பேனா கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா அதில் கோனார் பப்ளிகேஷன்ஸ் அது கொடுத்தது. அந்த கல்லூரி யாதவர் கல்லூரி, மதுரை யாதவர் கல்லூரியில் எழுதலை. நான் அப்படி போய்கிட்டு இருக்கேன். வணக்கம், கவிதை எழுத தாழ் கொடுத்த கோனர் பப்ளிகேஷன்ஸ்க்கு நன்றி, இந்த கவிதை போட்டி நடத்துகின்ற யாதவர் கல்லூரிக்கு நன்றி, நான் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியிலிருந்து வந்திருக்கேன். இது ஜாதியா எல்லாமே சரி அணையாத ஜாதி, அணைக்க வேண்டும் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அவ்வளோதான். இல்லை, எழுத நேரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ ஆனால் அதை அவர் வைரமுத்து அவர்கள் கவனித்து சிறப்பாக பேசினார். அது கால அவகாசம் கூட இல்லை, அந்த நேரத்தை அப்படின்னு சொல்லி அது அப்புறம் அந்த கொடுத்தாங்க. ஸோ அது உண்மையில நல்லா இருக்கு. ஆக்சுவலி குறைவான நேரமா இருந்தாலும் நல்ல விஷயம் தான் நீங்க போகிற போக்கில் சொன்னோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ தங்கச்சி கல்யாணங்கிற வரைக்கும் இருக்க வேண்டிய கட்டாயம் அங்கே. அப்புறம் ஒரு சூழலில் எங்கள் அந்த மதுரை வானொலி நிலையத்திலே இந்த தேனிசை கீதங்கள், கிராமத்து கீதங்கள் சொல்லி நாட்டுப்புற பாடல்கள் வரும். நான் டிப்ளமோ இன் ஃபோக் ஆர்ட்ஸ், நாட்டுப்புற கலைகளில் நான் பட்டய படிச்சிருக்கேன். அது எனக்கு பிடிக்கும். அந்த கரகாவடி, அந்த மண் சார்ந்த விஷயங்கள்லாம். புத்தகமே நீங்கள் எத்தனை இலக்கிய புத்தகம் இருந்தாலும் நான் எடுக்கிறது அவர் கீராவையும் வேலராமூர்த்தியும் இப்படி தான் எடுப்பேன். எனக்கு இந்த சுஜாதா இருந்தால் கூட நான் முதல் எனக்கு
இது வந்து மண் சார்ந்த விஷயங்கள் தான் எடுப்பேன். அப்படி ஒரு ஈர்ப்பு உண்டு. அதனால அது பொண்ணே அப்போ நான் நான் எழுதலாமா அப்படின்னு கேட்டேன். நான் தொகுப்புரை நாங்கள்லாம் எழுதுங்கன்னா அதை மத்திய அரசு அலுவலகமே எப்படி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்கல்ல, நமக்கு வருமானம் வந்தால் போனோம். அப்போ வந்து இங்கே ஒரு வயல்வெளி காதல் புயலாய் புறப்பட்டு நம் காதுகளுக்கு இப்படிங்கிற விஷயம் இல்லை. இந்த அது வந்து நம்மளோட முழுக்க நம்மளோட கலை அப்படி சொன்னாலே என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற பாரதிராஜா சொன்ன ஞாபகத்துக்கு வரும். ஆமாம். அப்புறம் எங்கள் ஊர் பேர்லாம் சொன்னாலே எங்கள் அம்மா அப்பா எங்கள் பாருங்க அந்த பாரதிராஜா அப்படின்னாலும் ஒரு ஈர்ப்புக்குமே. ஸோ நமக்குள்ளே அந்த இது அவர் மாதிரி பேசணும், அது மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னா, எங்கள் ஞான சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டேஷன்லேருந்து FNH பொறுப்பாளர் தான். அவர் சொன்னார், அருள் வேஸ்ட் பண்ணாத, இங்கேருந்து மதுரையிலேருந்து வேஸ்ட் பண்ணாத, நீ போக வேண்டியது சென்னையில் போய் சரி முயற்சி பண்ணு, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கான சூழல் சரியாமையில் ஒரு காலகட்டத்தில் அமைஞ்சிச்சு. நம்ம வந்தோம். என்ன ஆண்டு இருக்கணும் சென்னைக்கு வரும்போது? சென்னை வரும்போது 98. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்தால் நமக்கு சென்னையில் வந்து இறங்குறோம், மவுண்ட் ரோட்டில் LIC முன்னாடி வந்து இறங்குறோம். நமக்கு யாரையுமே தெரியாது. என் நண்பர் வந்து 5 கோவிலான்னு. ஓகே, 5 கோவிலார். நீங்கள் நாம் தமிழர் மேடையில் கருப்பு நாடகம்லாம் நடக்கும். நம்ம மேடைகளில் வந்து நாடகம் நடக்கும். அதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பாளர். அவர் வந்து எங்கள் கல்லூரி தோழர். அவர் வந்து நாடகவியல் துறையில் MA படித்தவர். அவர் வந்து அவர் ஒரு நாடகத்தில் அவர் நாடக பயிற்சி கொடுப்பார், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள் அப்போ எல்லாம் கலந்துருக்கோம். ஆமாம், ஸ்ட்ரீட் தேட்டர்ஸ் மாதிரி தான், அந்த நிஜ நாடக இயக்கங்கள் அப்படி மாதிரி நடக்கும். அப்போது அந்த MAயில் வந்து அவங்களுக்கு சிறப்பு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வருஷ கடைசியில் ஒரு நாடகத்தை எழுதி இயக்கி மேடையில் பிரசன்ட், அதுதான் அவங்களுக்கு பரிச்சை. அவர் நேரத்துக்கு அந்த இதுக்கு வந்து சீஃப் எக்ஸாமினராக தலைமை இவராக வந்தவர் வந்து பாரதிராஜா. ஓகே. வந்த உடனே வழக்கமாக எல்லாருமே அரங்கத்தில் தானே ஸ்டேஜில், இவர் என்ன பண்ணார், மரத்துக்கு கீழே வந்து செட்டை போட்டு வந்து நெல் விளையட்டும் அப்படின்னு நாடகம் போடுறார். நெல் விளையட்டும். ஒரு விவசாயி தன் வாங்கின சுமைகளெல்லாம் தன் கனவுகளெல்லாம் எப்போ நிறைவேறும் அப்படின்னா, ஒரு நெல் விளைஞ்சு அந்த வெள்ளாமை விளைஞ்சிருச்சுன்னா நனைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு கனவோடு இருக்கிறது தான். அந்த கனவு சரிஞ்சு போனா எப்படி இருக்குங்கிற ஒரு ஆழமான பதிவு தான் அந்த நாடகம். அந்த நாடகம் தான் நாங்களாம் நடிக்கிறோம். நீங்களும் நடிக்கிறீங்க. ஓகே. அதை பார்த்துட்டு பாரதிராஜா வந்து என்ன சொன்னார், யோ வாயா அப்படின்ட்டு அந்த 5 கோவிலாம் கூப்பிட்டு வந்துட்டார் உதவியாளர். அப்படியே அவரை மாதிரியே சொல்றீங்க. ஆமாம், அப்படின்னோடனே வந்தோடனே அவர் கிழக்கு சீமையிலை படத்தில் வந்து உதவி இயக்குனர். 5 முதல் நாங்கள் கிழக்கு சீமையிலை பாரதிராஜா படம்னா முதல்ல போயிடுவோம். நாங்கள் போயிடுவோம், அந்த பேசுறது அப்படிலாம் போயிடுவோம். போய் பார்க்குறப்ப மதுரை சுகப்பிரியா தேட்டரில் ஓடுது. போய் பார்த்தா 5 கோவிலாம் அப்படின்னு உதவி இயக்குனர் பட்டியலில் வர்றாரு. ஆஹா 5 வந்துட்டாப்புல அப்படின்னா. அப்புறம் அடுத்து கருத்தம்மா படத்தில் பேர் வருது. அப்புறம் நண்பர் ஜெரால்டு, நாங்கள் படிக்கிற காலகட்டத்திலே வந்து ஜெரால்டு, பழனியப்பன், கருப்பள்ளி இவங்கெல்லாம் இருந்துச்சுட்டா. ஜெரால்டு வந்து அதர்மம்ன்ற ஒரு படத்தில் உதவி இயக்குனர் ரமேஷ், அந்த முரளி அந்த படத்தில் அவர் வந்து ஜெரால்டு. அந்த படத்தில் வடிவேல் கூட காமெடி பண்ணுவார். இன்றைக்கி அவர் நல்ல பெரிய தயாரிப்பாளர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், நிறைய இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்கிறார். முதல்ல சின்னத்திரை தொடரில் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வந்தவர் தான். இந்த தந்திரபூமி அப்படின்லாம் கொண்டு வந்தோம். ஸோ இவங்க பேரெல்லாம் பார்த்தோம், நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு வந்து இறங்கியாச்சு. வந்து இறங்கினா சென்னை தெரியாது, எங்கே பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படி சுற்றிட்டு இருக்கோம். சில வேலைகள் பார்த்துட்ருக்கோம். வந்து சின்ன வேலை ஒரு இடத்துல போய் நம்ம இருக்கிறதுக்காக ஒரு இடம் ஒன்று ஊர் சுற்றிட்டு மதலான் பிக்சர்ஸ்ன்னு சொல்லி டி நகரில் இருக்கு, 33 சாரங்கமணி தெரு. சரி, அங்கே போய் அப்படி மதலான் பிக்சர்ஸ் பார்த்தோன்னே வெள்ளி விழா படங்களாக கொடுத்த ஒரு கம்பெனி. பயணங்கள் முடிவதில் நான் பாடும் அப்படின்னு எல்லாமே பெரிய மதலான் பிக்சர்ஸ்னால் கேரங்கர சார், முதல்ல அந்த கோவி தம்பி, அது அந்த பார்த்தோன்னே பெரிய கம்பெனி இருக்குது. அப்படிங்கிறப்ப உள்ளே வந்து வேலை பார்த்தாங்க பூரா நம்ம ஊருக்காரங்களாம் வந்துட்டு போயிட்டாங்க. மதுரையை சுற்றிட்டு உள்ள போகிறப்போ அப்படி வணக்கங்க அப்படின்னு பேசிட்டு அப்படி உள்ள போனோம். அப்புறம் அவசரமாக ஏதோ குரல் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் போய் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். என் குரல் நல்லா இருக்கு, பயன்படுத்தலாமே அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க, அதில் வந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் அதெல்லாம் சொல்லுவேன். அதை சொல்கிறதுக்காண்டி நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சாரு. அப்போ கூப்பிடாரு நம்ம சரியாக 12 மணிக்கு போகிறது. மதியம் 12 மணிக்கு போனால் என்ன அந்த குரல் முடிச்சோன்னே சூப்பராக இப்போ அது பண்ணுப்பாங்க, சின்ன வேலை கொடுப்பாங்க. முடிச்சோடனே சாப்பிட்லாமா அப்படிம்பாங்க. ஸோ மதியம் சாப்பாட்டுக்காக அங்கே போகிறோம். மதிய சாப்பாடு உணவு. ஆமாம்,
அங்கே போகிறது. அப்படி போயிருக்கப்போ இந்த கவிதை எழுதுறது, சில பேர் இது என்ன சொல்லு அப்படின்னா இதை எழுதி கொடுக்குறது, அப்படிலாம் எழுதி கொடுக்குறப்போ அங்கே ஷெரீஃப் அப்படின்னு அவர் தான் என் பொறுப்பாளர். அவரோட அக்கா பசங்க தம்பி பசங்க தான் அந்த எடிட்டர் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க இருக்கிறப்போ ஒரு நாள் இப்படி வந்தார், என்னை பார்த்தாரு, இங்கே வா அப்படின்னாரு. சார் ஏதோ கவிதையெல்லாம் எழுதுவேமே, நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம், இந்த பாட்டுக்கு இடையில இலக்கியமாக ஒரு 4 வரி சொல்லணும், நீ எழுதுவியா அப்படின்னா. எழுதுங்க சார். எங்கே உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது எழுது அப்படின்னா. பிடிச்ச பாட்டுன்னா சரி, நமக்கு பிடிச்சது பாரதிராஜா. சரி. அந்த கம்பீர மலை கலங்கி எழும்போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சுட்டில் 2 தொட்டு துடைக்கிறது, முகம் காட்ட மறக்கும் குயிலின் முகவரி தேடி மனசு மத்தூக்குள் சிக்கிய தயிராய் தத்தளிக்கிறது. அந்த அந்த அதை வந்து அப்படி உல்ட்டா பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒன்று எழுதிட்டேன். போனோன்னே எழுதிட்டேன். சார் எழுதிட்டியா? என்ன பாட்டு சார்? பூங்காற்று திரும்புவான் முதல் மரியாதையில் அந்த பாட்டுக்கு. அப்படியா சொல்லு அப்படின்றாரு. அதில் வந்து வயசு மூத்தவங்க, வயசு மூத்தவங்க இவங்க வந்து ராதா வந்து இளையவங்க. ஆமாம். காதலில் 7 வகை, காதல் 7 வகை, பெருந்தனை கைக்கிழே குறிஞ்சி முல்லை நினைவு. காதலில் 7 வகை, பெருந்தனை காதலில் இவர், நேசம் உள்ள நெஞ்சின் பக்கமாய் பாசம் பந்தம் சேரவில்லை, வேஷம் போடும் மனித காற்றே இவன் வேர்களில் வேண்டாம் விழுதுகளிலாவது விழுந்து விட்டு போ அப்படின்னு ஒன்று எழுதினேன். அது சொன்னேன், சொல்லு அப்படின்னாரு. நான் திரும்ப சொன்னேன், நீ எழுதுன அப்படின்னாரு. சொன்னேன் சரி இருந்துட்டு அப்படி போனவர் வந்தார், ஒரு கவரு கொடுத்தாரு. சார் வச்சுக்கோ சார், பிடிப்பா அப்படின்னா. எழுதிடு எல்லாத்தையும், எல்லா பாட்டும் நீ எழுதிடு, அப்புறம் அந்த இந்த டைரெக்ஷன் அது கொஞ்சம் இருக்குது, அது நீ பண்ணிடுவேன், பிள்ளைய சொல்லிக் கொடுக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்க அப்படின்ட்டார். வாங்கினா பணம் முறை வாங்குற சம்பளம் ஊதி இந்த துறையில். ஆமாம் வாங்குகிறோம். அது அப்படி வேணால் கை கிடக்குது. ஒரு பணம் வாங்கிட்டோம், சென்னைக்கு வந்துட்டோம், ஒரு வேலை வேறு கிடச்சிருச்சு. அதுவும் அதாவது பிடிச்ச வேலை. அப்படி எங்கே இருக்க போகிறோம், எங்கே நிற்க போகிறோம் அப்படின்னு, ஒரு டீ கடையில் நிற்போம், பஸ் ஸ்டாண்டில் நிற்போம், பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்போம், இல்லை நம்ம ஏதாவது பார்க்கில் இருப்போம், அப்படிலாம் இருக்கோமா. ஒரு முழுக்க குளிரூட்டப்பட்ட ஒரு அலுவலகத்தில் ஒரு போஸ்டிங்கில் ஒரு வேலை அப்படிங்கிறப்போ அதோட சந்தோஷத்துக்கு அழவே இல்லை. அந்த வேலை தான் தொடர்ந்து போயிடுச்சு. அது மூலமாக எட்வின்னு சொல்லி ஒரு எடிட்டர் அண்ணன் உட்பட அதில் நிறைய அப்புறம் தொடர்புகளாச்சு, அப்புறம் போச்சு. அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போமா. அப்போது வந்து நாங்கள் பார்த்த ஒரு படம் வந்து பசும்பொன். அதில் ஒரு வசனம், 1000 கோயிலுக்கு போனாலும் அறுத்து கட்டினவளுக்கு துணூறு கொடுக்குற சாமி தான் இருக்குது, குங்குமம் கொடுக்குற சாமி இல்லைப்போ. எங்கள் ஆத்தாளுக்கு குங்குமம் கொடுத்து வாழ்க்கையும் கொடுத்த நீ தான் என் சாமி, நீ தான் என் தெய்வம். பசுமன் படத்தில் இறுதி காட்சியில் கதாநாயகன பிரபு தன்னோட சின்ன தந்தையாக இருக்கிறவர்கிட்ட பேசுகிற ஒரு வசனம். பசுமன் சீமான் அவர்களுடைய இயக்கத்தில். ஆமாம். அதை கேட்ட உடனே என்னடா அது, ஒரு பெண் கைப்பெண் மறுமணம் அப்படின்னு பற்றி நிறையா பேசுகிறாங்க. ஏதோ அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அழகான கதையில் ஒரு எளிமையாக ஒருத்தன் இப்படி 1000 கோயில் போனாலும் அறுத்து கட்டினவங்களுக்கு துணூறு தான் கொடுக்குறாங்க. ஆனால் குங்குமம் எடுக்கிற சாமி இல்லை. இப்போ எங்கள் ஆத்தாள் குங்குமம் கொடுத்து வாழ்க்கை கொடுத்து நீ தான் சாமின்னு ஒருத்தர் யாரான படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அதோட உரையாடலுங்கிறது வேறு. யாரா இவன் தேட்டோம் அந்த சீமான். அப்போ தான் அவரோட முதல்ல அப்பதான் தெரியும் சந்திப்பு கிடைக்குது. ஒரு என்னன்னா தாமரை, அவங்க தான் அண்ணா கவிஞர் தாமரை. ஒரு பெண் கவிஞரை அறிமுகப்படுத்தியிருக்கார். ஏன் பெண் கவிஞரை அறிமுகப்படுத்த வேண்டும், ஏன் பெண்ணியம் சார்ந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு ஒரு இதுக்காக ஒரு நேர்காணலுக்காக போய் பேசுகிறேன். அப்பவே சாப்பிட்டு இருக்காரு பாருங்க. இல்லை அவருக்கு வந்து அடிப்படையில் வந்து அந்த மார்க்ஸ் பெரியாரிய கொள்கையில் பெரிய ஈடுபாடு உண்டு. நான் முதல்ல பெரியார் களஞ்சியம் அப்படின்ற புத்தகத்தை நம்ம படிக்க காரணம் அவர் அண்ணன் தான். படிச்சிருக்கேன் நீ. அப்போ வந்து மதுரையில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம சில விஷயம் நாங்கள் மார்க்சிய பின்னணியிலேருந்து நாங்கள் பேசுவோம். நான் வெங்கடேசன், நாங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கிறது மார்க்சிய கம்யூனிஸ்ட் அது அந்த பின்னணியான உள்ளது. அப்போது அடிப்படையில் இந்த செம்மலர் மார்க்சிஸ்ட் அது புத்தகங்கள்லாம் அப்படி படித்து அப்போ வந்து பெரியார்
கம்யூனிஸ்டுகளுக்கும் இவர்களுக்கும் பெரிய சின்ன முரண்பாடு இருந்துட்டே ஆமாம் இருக்கும். ஆமாம் ஆமாம் அதை கூட சொல்ல இப்போ ஜெர்மானிய தாடியில் இலக்கியம் படைத்த நீ என் ஈரோட்டு தாடிக்குள் பெண் பார்த்து கொண்டிருக்கிறாய்லாம் எழுதுவாங்க. அவ்வளோ முரண் அப்படி இருக்கும். ஆக்சுவலி இப்போ வரைக்குமே நான் கூட நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் உறவினர் கூட இப்போ எங்கள் மாமா எங்கள் பெரியப்பாலுமே கம்யூனிஸ்ட்டுகள் தான், சிஐடி தான் இருக்கிறாங்க. சிஐடி ஆஃபீஸ்லாம் பெரியார் படமே இருக்காது. அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன முரண்பாடு அவர் மேலே கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ரொம்ப நாளாவே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். என்னன்னா கம்யூனிஸ்ட் உலகம் முழுக்க ஒரு நேசி கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்கள் இது வந்து இவங்க குறுக்கிட்டாங்க சுருக்கிட்டாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு அப்படிங்கிற எண்ணம் அப்படினால அவங்க சேர்த்துக்கிற மாட்டாங்க. அதனால கொஞ்சம் அதுவும் அது அந்த முரண்பாடு முட்டி போய் அப்போ வந்து கூட கம்யூனிஸ்ட் தமிழ் சமயத்தில் சீமான் பேசுகிறப்ப கூட வந்து என்ன தோழர் வந்து ரொம்ப ஈவேரா ரொம்ப பேசுகிறார் அப்படி சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. என்ன தோழர் ரொம்ப ஈவேரா பேசுகிறாரு யார் கம்யூனிஸ்ட் மேடையில். இன்னைக்கு இது வெளிவந்த பிறகுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்படி இப்போ உள்டாவா இன்னைக்கு இருக்குது. கொஞ்சம் குறைச்சுங்களேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அவரை பற்றி இவ்வளோ பேசிட்டீங்க அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அப்படிச்ச சந்திப்பு அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் இது நாங்கள் வழக்கமாக அரசியல் சினிமா எல்லாம் பேசி இருக்கிறப்போ அண்ணன் சொன்னார், என்ன பண்ணிகிட்ருக்க என்ன நீ? அப்போ வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டாக்குமெண்ட்ரிக்கு குரல் கொடுக்கறது ஸ்கிரிப்டு வாய்ஸு இது மட்டும் தான் என்னோட அடிப்படை வேலை இருந்துச்சு. என்ன இப்படி சுற்றிட்டு இருக்க, உனக்கு படம் பண்ணுற மாதிரி சினிமாவெல்லாம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லையா? நான் என்னது என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். அதுதான் வந்தேன், எங்கே சரியா இல்லைன்னா அண்ணன் ஒரு படம் பண்ணுறேன் கூட வந்து வேலை பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ இன்னது உங்களோட வந்து வேலை பார்க்குவா, ஒரு கதை சொல்கிறேன் கேள்றான் அப்படின்னு. நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் கேட்டிருக்கீங்களதில் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் காதுக்குது சீமான் மாதிரி ஒரு கதை சொல்லி நான் பார்த்தது கிடையாது. ஒரு 2.5 மணி நேர படம்னா இசையமைப்போட பாடல்களோட சண்டை காட்சியோட உரையாடல்களோட முழுமையாக ஒரு படம் பார்த்ததுக்கு மேலே திருப்தி சீமான் சொன்னார். என்ன சொல்கிறீங்க? அப்படி முழுசாக சொல்லிடுவார். முழுசாக நீங்கள் ஆரம்பிச்சாச்சுன்னா அவர் நீங்கள் நேர்காணல் எடுக்கிறப்ப கூட தெரியும், அவர் பேச ஆரம்பிச்சா நீங்கள் குறுக்கு கேள்வி கேட்கவே முடியாது. இரு நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படிப்பார். ஏன்னா அவர் ஒரு இதில் இருப்பார். ஸோ அப்படி நீங்கள் சீமானன்ற கதை கேட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் இந்த மறுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு கதை கேட்டோம். அது மண் சார்ந்த கதை, அது ஒரு பெரிய கருப்பன், அது அருமையான கதை, பிரமாதமான கதை. அப்போ என்ன சொல்லாரு, அப்போ அந்த தயாரிப்பாளர்கிட்ட விஜயகாந்த், குஷ்பு, சாலினி இதான் ஆர்டிஸ்ட். அப்படின்னு கதை கேட்டுட்டு அப்பா இப்படி ஒரு படத்தில் வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்போ வந்து அந்த தயாரிப்பாளரோட அந்த படம் முந்தைய படம் சரியாக போகல, ரிலீஸ் ஆகி போகாதனால விஜயகாந்த் சாருக்கு வந்து அப்போ தான் 1 கோடி ரூபா சம்பளம் ஆகுது அவருக்கு. 1 கோடி ரூபா சம்பளம் ஆகுது. அப்போ அவர் சொல்லி அவ்வளோ பணம்லாம் கொடுத்து நம்மளால் பண்ண முடியாது தம்பி, வேறு பார்த்துக்கலாமா தம்பி அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்புறம் சீமானை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, என்ன தம்பி உன் கதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, யார் நடிச்சேன்னப்பா அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் அங்கங்கே போய் கடைசியில் அது சத்யராஜ் சார் வச்சு வீரநடைன்னு வந்துச்சு, வெளியே படம் வந்துச்சு. அது அந்த சொல்லப்பட்ட கதை எப்படி போச்சு அப்படிங்கிறது ஒரு என்ன அந்த பொருளாதார சிக்கல்னால என்னென்னலாம் ஆகும் சினிமாவில் எங்கெல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பாடம் மாதிரி அந்த படம் மிக அதில் பெரிய பாடம் அந்த படம் கற்றுக் கொடுத்து அப்படி தான் திரைத்துறைக்குள்ள உள்ள வந்தோம். வந்து முதல் படம் நாம் வேலை பார்க்குற முதல் படம் ஒரு வெள்ளி விழா படம் தான்டா. சண்டை போட்டு மல்லு கட்டி ஒரு இடத்துல கூட தப்பு வராமல், ஏன்னா அவ்வளோ படம் பார்த்துருக்கோம், அவ்வளோ பேசியிருக்கோம்ல, ஒரு இடத்துல தப்பு பண்ணாமல் நடத்து சினிமா வந்து ஃபஸ்ட் நம்ம வேலை பார்க்குற முதல் படம் வெள்ளி விழா படமாக தான் இருக்கணும், யாருனாவீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிற கனவோட தான் வேலை பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நினச்சது எங்கே சிதையுது, எங்கே காணா போகுது. நான் ஒரு 5வது நாள்னா நம்ம வந்து இப்படிலாம் போகல, நம்ம ஒரு உரிமைக்காரன், நம்ம ஒரு காம்ரேட் அப்படி தான் இருக்கோம். அதனால் நம்ம ஒரு இங்கே பாரு இப்படிலாம் படம் எடுத்தால் படம் ஓடாது, இந்த படம் எடுக்க சும்மா இருக்கலாம், வா வீட்டு போகலாம், ஊருக்கு போயிடலாம், அவள் திண்டுக்கல் எடுத்துகிட்டு அப்படிலாம் பேசியிருக்கேன். பண்ணேன் என்ன தம்பி கதை மேலே நம்பிக்கை இல்லை, கதையை வச்சு படம் ஓடிடாது அப்படின்னு தான் நம்பிக்கை சொல்லலாம். அண்ணே இப்படி எடுத்தால் எப்படின்னு, ஏன்னா அந்த கதாநாயகனோட அறிமுகம் வில்லனுக்கு சந்திக்கிற முதல் காட்சி, கதானோட அறிமுகம் சந்திக்கிற முதல் காட்சி சீமான கதை சொல்கிறப்பன்னா, தம்பி அப்படி வச்சா தம்பி ஒரு 8 பட்டி சந்தை, மாடு கோழி ஹேன்னு இருக்குடா,
அப்படி இருக்கிறப்போ சனங்க அப்படி வந்து போகிறது பார்ப்போம். அந்த ஊருக்காரன் சுற்றி இருக்கிற அத்தனை கிராமத்துக்காரன் வந்தான்னா நம்ம பார்த்துருக்கோம். தேனி சந்தை நான் பார்த்துருக்கேன். ஆமா ஆமா. தேனி, அப்புறம் திண்டுக்கல்ல ஐயாபட்டி சந்தை நான் பார்த்துருக்கேன். அந்த சந்தை இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்படியே கற்பனையில வருது. ஆமாம், நம்ம அப்படி சொல்லுவோம். அப்படி சந்தையில் அவன் வந்து அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான், இவன் அப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லுறா. அப்போ நம்மகிட்ட ஒரு கற்பனை இருக்குல்ல. ஆனால் அங்கே வந்து அந்த 18 பட்டி சந்தை ஆன இடம் இல்லை. ஓகே. ஒரு சின்னமாக ஒரு ஒரு 50 கடை போட்டுட்டு என்ன அங்கனுக்குள்ள 2 மாட்டு வண்டி, இங்கனுக்குள்ள 2 மாட்டு வண்டி, இதுக்குள்ளே எடுக்க போகிறாங்க. இங்கே போய் பார்த்தோன்னே, அண்ணே இது நம்ம சொல்லலையானே, எப்படி இது நம்ம கதைக்கு நம்ம செட் ஆகாத இடம். நீங்கள் இப்படி கேமரா இப்படி வச்சிங்கன்னா அந்த சந்தை ஃபுல்லாக ஒரு 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 சந்தைன்னு ஒன்று காட்டுவோம்ல. புரியுது நீங்கள் சொல்லுவது, புரியுது. காணும் எப்படி காட்டுவேன், இவர் க்ளோஸ் அப்லேயே எடுக்கிறார் பெருசாக. ஏன்னா இல்லை வெளியே காட்ட முடியாது. ஆனால் நான் சொல்லேன் கதாநாயகனோட அறிமுகம் அது ரொம்ப பெருசாக இருக்கணும்ல. கதையின் எடுத்துக்கொண்டு போகிற வில்லன் டைரக்ஷன் தான் அறிமுகம். வில்லனும் கதாநாயகன் எங்கே பிரச்சனை வரும்னு சொல்கிற இடம், மாடு வாங்குற இடத்துல 2 சிக்கலை இருந்து சண்டை போடுறாங்க. அங்கே தான் மோட்டிவ் ஆரம்பிக்குதுன்னு சொல்ல போகிறோம். அப்படி சொல்கிற இடத்துல இப்படி ஏன் இப்படி போகுது அப்படிங்கிறப்போ அண்ணன் சொன்னார், கதை மேலே நம்பிக்கை வச்சுக்கூடா தம்பி, தயாரிப்பாள்கிட்ட காசு இல்லைங்கிறார். எடுத்துருவோம்டா தம்பின்னா அப்படி தான் போச்சு. அந்த படங்கள் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம படம் பெருசாக போகல, நம்ம பெரிய நம்பிக்கையோட இருந்தோம். அப்புறம் திருப்பி போனால் அப்புறம் தென்றல்.com அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நெட் ரேடியோ கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. அவங்களுக்கான நிகழ்ச்சி நான் தொடர்ந்து இந்த ரேடியோ தான் கை கொடுத்துச்சு. அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி போய் அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ ஒரு 7. இப்போ நீங்கள் வெள்ளித்திரையிலேருந்து சின்னதிரை நோக்கி எப்படி நான் வரணும்? இல்லை, என்ன விஷயம்னா இந்த வீரநடை படம் தோத்துருச்சு. ஓகே. முடிஞ்சுன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்றப்ப சுற்றிக்கிட்டு இருக்கப்போ ஜெயா டிவி தொடங்குறாங்க. ஜெயா டிவி தான் ஏற்கனவே நான் ஜெயலட்சுமி சக்திகள் ஒருத்தவங்க வேலை இருக்காங்க. அவங்க எனக்கு அவங்க என்னை பார்த்து, தம்பி என்ன பண்ணுற நீ, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போனால் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. தம்பி இது ஃபுல்லாக நீ வந்து பாடுறா, கூட பாடுறா அப்படியாக்கா. தம்பி நல்ல சம்பளம், தம்பி இது என்னது வேலை இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியாத. தம்பி 15,000 சம்பளம். நான் சொல்லுது 2003 காலகட்டம். ஓகே. தம்பி 15,000 சம்பளம், டெய்லி 150 ரூபா இது தந்துடுவாங்க. இப்படி இது அப்படியா, அங்கே சரிக்கா அப்படின்னு நமக்கான ஷூட்டிங் நடத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு பங்களோ அதெல்லாம் கொடுத்தோடனே அங்கே போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அங்கே சின்ன முரண்பாடு. அதான் ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம பெரியாரை வச்சு நான் எடுக்கிறேன். நான் அங்கே ஏன் பெரியார் வச்சிங்கன்னா அந்த ஒரு சின்ன சட்டச்சிக்கல் தலைமைக்கு நமக்கும் நிர்வாகத்துக்கு நமக்கு வருது. இது யாரை கேட்டு எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு சரின்னு பட்டுச்சு எடுத்தேன் அப்படின்ற நான் சின்ன முரண்பாடு வருது. ரைட் ஓகேன்னு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே நண்பர் பத்ரின்னு இருக்கிறேன். இந்த பத்ரின்னு சொல்லிட்டு வீராப்பு சுந்தர்சி கூட வீராப்பு அந்த படம்லாம் அவர் நமக்கு நண்பர். நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், அவர் சிறந்த நண்பர். அவர் வந்து பூபதி பாண்டியன் டைரக்டர் பூபதி பாண்டியனோட அதில் பழக்கம். அவரு அப்போ முதல்ல ஒரு தொடர் இயக்க போகிறார். அப்போ தொடர் இயக்க போனே, தலைவா என்ன பண்ணுறீங்க அப்படின்றாப்புல. ஒன்றா டீ கடையில் டீ சாப்பிட்றோம். என்ன பண்ணுறீங்க தலைவா ஏதாவது பண்ணணும் தலைவா அப்படின்னு. வாங்களேன் போவான். எங்கே தலைவா, வாங்க போகலான்ட்டு சும்மா கூப்பிட்டு போனால் பழவந்தாங்கல் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனால், தலைவா நம்ம ஒரு தொடர் பண்ணுறோம், வாங்க கூட வேலை பாருங்கள் அப்படிங்கிறாப்புல. தலைவா நம்ம தொடர் பற்றி பெருசாக, வாங்க தலைவா வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறாப்புல. அப்படியா சரி தலைவா அப்படின்னா போனோடனே, தலைவா நான் ஒரு 2 சீன் சொல்கிறேன், சும்மா எழுதுறீங்களா அப்படின்றாப்புல. எழுதலாம் தலைவா. சும்மா தானே. அவன் அலுவலகத்தை போய் 2 சீன் சொல்கிறார். இப்படி ஒரு சீன் தலைவா, இப்படி ஒரு சீன் தலைவா. அதனால சரிங்க தலைவா அப்படின்னு சொல்லி உட்காந்து அங்கேயே எழுதிட்டு டீ சாப்பிட்டுட்டு வந்து ஒரு வடையை வந்து எழுதி வச்சுட்டு டேபிள் வச்சுட்டு திருப்பி அப்படியே அந்த ஒரு ரவுண்டு போகணும்ல, அப்படி போயிட்டு வரோம். போனால் தயாரிப்பாளர் உட்காந்துருக்காரு அங்கே, ஜே கிருஷ்ணசாமின்னு சொல்லி. நீங்கள் அபிநயா கிரியேஷன் சொல்லி பெரிய நல்ல சிறப்பான தொடர்கள்லாம் எடுத்த அவங்களோட மெகா அது மாங்கல்யம் அப்படின்னு தொடர். அந்த போனோடனே என்ன சொல்லுறது, வாங்கம்மா அவர் வெத்தலை போடுற, வாங்கம்மா என்ன போயிட்டு வந்துட்டிங்களா வாங்க அப்படின்னு. இது யார் எழுதுனது அப்படிங்கிறார் அந்த அன்னி. சரி ஓகே சார் நான் நீ அம்மா யார் அப்படின்றாரு. நான் அருள் மதுரைக்காரரு இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி உட்காந்து பேசுகிறோம். அப்புறம் உள்ளே போனார். அவரும் ஒரு செக்கெட் வந்து, அருள் இது புரியுமா அப்படிங்கிறார். நீ ரொம்ப ரைட்டர், இன்னும் பட்ரி ஓகே தானே அப்படிங்கிறார்.
ஸோ அப்படி தான் சின்ன துறைகளை நுழையிறோம் நம்ம. நுழைஞ்சு அது வெற்றிகரமான சிறப்பு சன் டிவியில் பெருசாக போய்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பத்திரிக்கை கேட்குறாப்புல, தலைவா ஒரு சிறு நல்ல கேரக்டர் ஒன்று நடிச்சிருங்க அப்படிங்கிறாப்புல. நடிப்பு தான் இயல்பாக வருது உங்களுக்கு. தலைவா நம்ம நடிக்கிறதா? இன்னும் இல்லை தலைவா நான் நடிகேன் அப்படின்னா. தலைவா நடிப்புலாம் வேண்டாம் தலைவா, அது தலைவா டெய்லி 1500 தனியாக என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாப்புல. என்ன தலைவா ஒரு நாள் நடித்தா தனியாக 1500 தலைவா, என்னோடய வீட்டு வாடகை 1250 ஒரு மாதத்தோட ஒரு பேச்சுலர் இருக்கிறப்போ 1500 என்ன தலைவா சொல்கிறீங்க? ஆமாம் தலைவா, ஆமாம் நடிக்கிறோம். அதில் நடிப்பு தான் போவேன். ஒரு நானே முட்டைலாம் போட்டேன், அன்ஷாட் டூப்லாம் இல்லை, அன்ஷாட் போட்டு எதாவது பண்ணுவோம் தலைவா, வந்தாச்சு ஏதாவது பண்ணோம் அப்படின்னு. அது சிறப்பாக போச்சு. அது ஒரு அப்படி ஒரு நடிப்புகளில் போய் அப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. சுந்தர்சி அவர்களோட நட்பு எப்படின்னா அதான் இப்படி வேலை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம ஒரு ஆங்கில படம் ஒன்று பண்ணுறோம். நம்ம மீடியா ரிம்ஸ் சந்திரசேகரோட பொண்ணு அனிதா உதித், அழகியா சுர அந்த பாட்டு பண்ணாங்கல்ல, அவங்க வந்து அமெரிக்காவில் வந்து யூஎஸில் வந்து ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் முடித்தவங்க. அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க, நாக் ஐ எம் லுக்கிங் டு மேரி அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அப்போ வந்து என் நண்பர் வந்து அதில் ஈபியாக இருக்கிறாரு. அவர் நண்பர் என்னை கூப்பிட்டு போகிறாரு, என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க, என்கிட்ட கதை சொல்கிறாங்க. நான் சொன்னேன் அது இண்டியனைஸ்ட் இங்கிலீஷ் படம். அதாவது நம்ம கலாச்சாரத்தை ஆங்கிலத்தில் சொல்கிற படம் அது. அது படம் உடனே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னா, வேலை பார்க்கலாமே, ஏன்னா புது அனுபவமாக இருக்குமே. அப்புறம் இது வந்து முதல்ல வந்து எஸ்டியில் ஷூட் பண்ணுறோம், அதான் டிஜிட்டலில். நம்ம ஆளவந்தான் வந்து டிஜிட்டல் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அது ஹெச்டி, இது எஸ்டியில் பண்ணுறோம் அப்படின்னாங்க. வேலை பார்க்கலாம், புது தொழில்நுட்பமாக இருக்குது அப்படின்னு பண்ணால். அதில் என்னென்னா அனிதா டைரக்டர், பிரீத்தா கேள்விப்பட்டிருப்பீங்க, பிசி ராமோட பிரீத்தா, அந்த கண்ணாமூச்சி என்னடா அந்த படம், அவங்க ஒளிப்பதிவாளர். ரஜீவனோட அசிஸ்டன்ட் ஸ்ரீவித்யான்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் ஆர்ட் டைரக்டர். 3 பொண்ணுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒருத்தி கொங்கினி, ஒருத்தி பஞ்சாபி, ஒருத்தி வந்து ஆந்திராக்கார பொண்ணு. ஸோ செட்டில் டெக்னீஷியன் ஃபுல்லாக பெண்கள், ஒரே ஆம்பளை தான் மட்டும்தான். லைட் மேன், இந்த செட் அசிஸ்டன்ட், இவங்க பூரா நம்ம பசங்க, நம்ம தமிழ்காரங்க. ஸோ வாட் இஸ் ஷாடியார் அப்படிம்பாங்க. எஸ், எல்லாம் ஜீன்ஸ் டிஷர்ட்டில் வரும். அந்த அவங்க ஒர்க் பண்ணுற வாட்ஸ் ஷாடியா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை பிரீத்தா வர சொல்லி ட்ராலியை போடு, அவங்க வர சொல்லி இப்படி மீட் பண்ணுவோம், அப்புறம் கட் பண்ணிக்கிறோம் போவோம். ஆனால் சூப்பர் அப்படின்னா இவங்க ஓகே தானே அப்படின்னா, இவங்களுக்கு கன்வே பண்ண தெரியாது. யாருக்கு? வேலை பார்க்குறவங்களுக்கு. புரியுது. வாங்க தம்பிலா இங்கே ஒரு ட்ராக்கை போடுங்க, இந்த அங்கேருந்து வராங்க, வா இதான் வராங்க, இங்கே வராங்க, இங்கே உட்காராங்க, இதுக்கப்புறம் நம்ம வேறு கட் பண்ணுறோம். ஓகே, இப்படி போச்சு. அதாவது சினிமானா ஒரு பெண்கள் ஆண்கள் இருந்தாலும் ஒரு கொச்சையா, ஒரு கிசுகிசு போட, ஒரு பார்வை தவறா அப்படி இருக்கிற கொஞ்சம் இருக்கிறோம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் முழுக்க அர்ப்பணிப்போட, முழுக்க சினிமா சிந்தனையோட, முழுக்க அந்த இன்வால்வோட, எந்தவித பால் இன வேறுபாடு இல்லாமல் அந்த படம் அவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு. அது ஒரு புது அனுபவம். அந்த பொண்ணுங்கள்ட்ட இது நம்மகிட்ட வந்து நம்ம சுட்டு போட்டாலும் ஆங்கிலம் கஷ்டம். அதனால் அவங்க ஆங்கிலத்தை கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய கேள்வி, இது ஏன் அப்படி, இது எப்படி அப்படின்லாம் நம்ம அந்த நம்மளுக்கான சிந்தனை அங்கீகரிச்சுட்டு ஒரு வேலை பார்க்குற விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஒரு பெருமகிழ்ச்சி கொடுக்கும் நமக்கு. அப்புறம் அந்த படம் வந்து வெளியிட்டாங்க, வெற்றி படம் தான். நான் சொன்னேன் இது அப்படியே நம்ம தமிழ் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க, படம் பிரமாதமாக போகும் அப்படின்னாங்க. அதுக்கான முயற்சிகள் நடந்தது, அது அப்படி நின்றுச்சு. அது என்ன சில பல அது என்னன்னு தெரியல, இப்படி தான் போச்சு. அப்படியே போயிட்டு இருக்கப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ இந்த தொடர்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். தெக்குத்தி பொண்ணு, பாரதி ராஜாவோட தெக்குத்தி பொண்ணு. அதுக்கு முன்னே மதுரைன்னு ஒரு சீரியல் வந்தது விஜய் டிவியோட ட்ரெண்டு மாற்றுறது அந்த சீரியல், மதுரைன்னு ஒரு சீரியல். அந்த மதுரையில் ஒர்க் பண்ணேன் நான். ஓகே. அது அப்புறம் அதே பேஸ் இருக்கிறனால ஒரு நாள் வந்து நான் வந்து ஒரு கதை 2003 அண்ணன்ட்ட சொல்கிறேன், சீமானன்ட்ட சொல்கிறேன், சீமான பிரமாதமான கதை இரு, சரியாகவே காத்துரு அப்படின்றாரு. தம்பி வெற்றி படம்னு சீமான சொல்லுது, உனக்கு சரியான கதை மாதவன், நீ மாதவன்ட்ட சொல்லி நீ படம் பண்ணிடு அப்படி சொல்லி ஒரு பெரும் முயற்சியில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கதை இன்னொன்று இருக்குது, அப்படி போயிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ கதை சொல்லிட்டேன், லைன் மட்டும் சொல்லிட்டேன், சூப்பராக இருக்குது பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டாப்புல. அப்புறம் சின்ன சிக்கல்கள், அது தொடர முடியாமல், வாழ்த்துக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இந்த படம் ஓடலைன்னா ஒரு மனநிலை வருமே, பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ வந்து திடீர்னு அண்ணன் சொல்லுது, உன்னை அப்பா கூப்பிட்றாரு,
பாரதிராஜா. ஆ ஆ ஆ என்னை கூப்பிட்றாரா? ஆமாம், உன்னை பார்க்கணுங்கிறாரு. அப்படின்னா நான் போகிறேன்னு போனோடனே எப்படா சீரியல்லாம் எடுக்கிறீங்க? ஏன்பா? நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பார் அப்படிங்கிறாரு. சரிப்பா, சரி நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் காலைல வந்துடுறேன். அப்போ நான் 8 மணி 8 மணி ஒரு 29 எபிசோடு எடுத்திருக்காரு. 29 எபிசோடு. ஆமாம், அதை பார்த்துட்டு நான் காலைல வந்துடுறேன் பேசுவோம் அப்படின்னு போயிட்டார். அவனுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டார். சரி, நான் இரவு முழுக்க பார்க்கணும். இரவு முழுக்க பார்த்துட்டு வச்சுட்டேன். காலைல வர்றாரு. என்ன அப்படின்னாரு. எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு புதுசாக ஷூட் பண்ணலாமா அப்படின்னா நான் பிச்சு என்னென்னா ரத்னகுமார் கிழக்கு சீமையிலே கருத்தம்மா ரைட், ரத்னகுமார் அண்ணனும் இவங்களும் எடுத்திருக்காங்க. என்னென்னா வழக்கமாக ஒரு தொடருக்கு 70,000 ரூபா 80,000 ரூபா தான் கொடுப்பாங்க. அவங்கன்னா இவங்களுக்கு 2.5 லட்சம் ரூபா பட்ஜெட். ஸோ பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. என்னென்னா மாடு மேய்க்கிறதுலாம் ஜிம்மி ஷிப் போட்டு எடுத்துருந்தாங்க. அப்படியே வரும் கேமரா, மாடா வந்தால் இன்க்ளூட் அப்படிலாம் எடுத்துருந்தாங்க. சரி வேறு போகலாம்ப்பா அப்படிலாம் சொன்னால் இல்லை எடுப்போம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் பேட்ச் ஒர்க் மாதிரி எடுக்க வேண்டியிருந்துச்சு. நம்ம செங்கல்பட்டு பக்கத்துலேயே நம்ம ஊரை தேனியை மேட்ச் பண்ணி எடுத்துருவோம்டா. எனக்கு பூர்வீகம் தேனி அப்படின்னால மேட்ச் சரிங்கப்பா அப்படின்னா செங்கல்பட்டு ஒரு இடத்துல பார்த்துட்டு அந்த சீனை ரெடி பண்ணி வை வந்துடுறேன் அப்படின்னு டைரக்ட் போயிட்டார். முதல்ல என் கனவு நாயகன் இல்லை, ஒரு கலையோட பிதாமகன் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் அப்பான்னு கூப்பிட்றது கூட அதுதான். அப்பான்னு ஏன் கூப்பிட்றோன்னா ஞான தகப்பன், ஞானத்தை தந்த தகப்பன். ஆனால் அப்பான்னு கூப்பிட்டேன். அவர் ரெடி பண்ணி நான் வரேன் அப்படின்னு போயிட்டார்னா, இப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேங்கிறது எனக்கு தெரியும், காமிக்க வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு தனபாலன் கேமராமேன், டைரக்டரோட அக்கா பையன், இந்த இது அந்திமந்தரைக்கெலாம் அவர் தான் கேமரா. அவர் நான் மாமான்னு தான் போடுவேன். மாமா என்ன மாப்பிள்ள என்ன ஒன்றா போகிறா அப்படின்னா, மாமா அப்படி ஒரு ட்ராலி போடுங்க மாமா. நெப்போலியன் ரஞ்சிதா இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்தாங்க, இப்படி உட்காந்தாங்க, ரெடி பண்ணி வச்சிட்டேன். டைரக்டர் வந்து ரெடி பண்ணி வைட்டா, நான் ப்ராப்பர்ட்டிலாம் ரெடி பண்ணி வை, ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணி வைன்னு தான் சொல்லிட்டு போனார். அவர் அப்படி தான் நினச்சி போனார். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், அவர் வந்து ஷார்ட் வச்சு எடுக்க போகிறேன். என்ன ட்ராலியெல்லாம் போட்டு வச்சுருக்கா அப்படின்னாரு. ரெடி இல்லைப்பா ரெடி பண்ணி வைக்க சொன்னீங்களே. என்ன பண்ணுறாங்க அப்படின்னாரு. ஒரு பார்த்துறீங்களா அப்படின்றேன். நான் என்ன பார்க்க மாநிலத்தில் உட்காருங்க அப்படின்றேன். அது உட்காரு. அப்போ நான் தான் நெப்போலியன் ஒன்று நம்ம ரெடி பண்ணான்ட்டு நான் நடந்து வர்றேன். அந்த ட்ராலி ஃபாலோ ஆகுது. இப்படி வந்து இப்படி உட்காந்து அந்த ஃபோர் கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. எப்போவுமே பாரதிராஜாவின் படங்கள் வந்து ஏன் இதயத்தோட நெருக்கமாக இருக்குன்னா, அதோட சுற்றுப்புறமும் அந்த அட்மாஸ்பியர் சொல்லுவாங்க. அந்த அட்மாஸ்பியர் வந்து கோழி மேயிருந்து ஆடு நிற்கிற வரைக்கும், மாடு நிற்கிற வரைக்கும், ஒரு பஞ்சார கூட எங்கே இருக்கணும், ஒரு தட்டுன்னா எங்கே இருக்கணும், அந்த கழனி பானை எங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த கதை. பாரதிராஜா. அதனால அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இப்படி உட்காந்தாங்கப்பா, இதான் பாட என்கிட்ட வேலை பார்க்க வரேன்னு சொல்லி 2 நாளாக என் படமாக போட்டு பார்த்து வந்திருக்கு அப்படின்னாரு. அப்படி இல்லைப்பா, உங்கள் படமாக பார்த்ததுனால தான்ப்பா சென்னைக்கே வந்தேன் அப்படின்னு. அவர் மகிழ்ச்சி ஆகிட்டேன்னா அடிக்க வருவார். வர சொல் ரெடி போகலாம் அப்படின்ட்டு. அப்படின்னோடனே வழக்கமாக என்னென்னா, சினிமாவில் டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆர்டிஸ்ட் பேசுவாங்க. சீரியலில் அது வாய்ப்பு இல்லை. நம்ம சில ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நடிக்க வைப்போம், அவங்களுக்கு மனப்பாடம் பண்ண இது இருக்காது, முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்போ? என்ன பண்ண ப்ராம்ப்டிங் தான். ப்ராம்ப்டிங் இல்லை, இன்னைக்கு சீரியலே ப்ராம்ப்டிங் தானா? ப்ராம்ப்டிங் என்ன சீன் நடிக்க போகிற கூட நிறைய நடிகருக்கு தெரியாது. இன்னைக்கு நடிகர்களுக்கு என்ன மூடு, வாங்க சொல்ல அப்படி போயிடலாம் அப்படிம்பாங்க. ஓகே, அந்த ப்ராம்ப்ட் பண்ணுறோம்ல, வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. அவர் வாங்க சாப்பிட்டு போகலாம் பாரு. அவர் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அது காலத்தின் கட்டாயம். அது வந்து யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. என்ன விஷயம்னா, இன்னைக்கு வந்து முன்னெல்லாம் ஒரு டைரக்ஷன், நான் 8 சீரியல் டைரக்ட் பண்ணியிருக்கேன். 8 சீரியல் டைரக்ட் பண்ணியிருக்கேன் நான். முன்னெல்லாம் போனாங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படிலாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன அனுபவம், எமோஷன் எப்படி டீல் பண்ணுவான். அப்போ என்னது இப்போ வந்து என்ன ஃபுட்டேஜ் கொடுப்பாரு ஒரு நாளைக்கு? என்னென்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி இல்லை சார், இவர் வந்து 42 நிமிஷம் ஒரு நாள் கொடுப்பார் சார். இவர் வந்து 47 நிமிஷம் சார், 47 நிமிஷம் கொடுப்பார். அவர் கூட அவர் தான் டைரக்டர். அது எப்படி அப்படிங்கிறது வேறு. இன்றைக்கி வந்து முன்னெல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, யார்கிட்ட வேலை பார்த்தாரு, அது முக்கியம். அது இன்றைக்கி அது குறையில் இல்லை. இன்றைக்கி எல்லா சீரியலும் அந்த டைரக்டருங்கிறவன் என்ன ஃபுட்டேஜ், அதுலேயும் சில பேர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, தன்னை ஒழுங்குபடுத்துறதுக்காக கொஞ்சம் எமோஷன் டச் பண்ணி இன்றைக்கி
சீரியல்லாம் டைரக்டர் மீடியா இருந்தது முன்னே. டைரக்டர் தான் முடிவு பண்ணார். இன்றைக்கி சேனல் தான் முடிவு பண்ணும். யார் வரணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும், என்ன வசனம் பேசணும், எந்த யாருக்கு அப்படிங்கிறத சேனலோட தூதுவர்களாக இருக்கிற இபி சரியா, இபிகள் தான் பல நேரங்களில் அவங்க ரைட்டராகவும் இருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து சேனலோட அவுட்புட் தான். டைரக்டருங்கிறவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குற ஒருத்தர். ஓகே, வருகிறார், வேகமாக வருகிறார் அப்படின்னா வாங்க வாங்க, அதான் எழுதியிருக்கு, வாங்க அப்படின்னு போயிடு. இது குறை சொல்லலை, இதுதான் சூழல் இருக்கிறது. ஆமாம் ஆமாம் இன்றைக்கி இருக்கிற. ஸோ அப்படி தெக்கத்தி பொண்ணு வந்து முழுக்க மண் சார்ந்த கிட்டத்தட்ட 1000 எபிசோட் போச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கிறப்போ அப்புறம் குஷ்பு மேடம் ஒரு சீரியல் பண்ணோம் அப்படின்றாங்கன்னா பத்ரி தான் என்னைய அறிவுப்படுத்துகிறாரு. அப்போ நாங்கள் ஒரு தொடர் இயக்கிறதுக்காக பேசிகிட்ருக்கோம். பேசிகிட்டு இருக்கிறப்போ கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்தோன்னா நாங்கள் கான்ஃபரன்ஸில் பேசிகிட்ருக்கோம், இந்த கதை இப்படி பண்ணிக்கலாம். ராஜ் பிரபுன்னு அண்ணன் ரைட்டர், இந்த இன்றைக்கி நிறைய தொடர்கள் எழுதிட்டு இருக்கிறார். பேசிகிட்ருக்கோம், ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பண்ண எல்லா கதையும் முடிவாயிடுச்சு. பண்ணால் அது கொஞ்சம் காலதாமதமாகிறப்போ அவங்க நந்தினி 2 ஆரம்பிக்கிறாங்க. நந்தினி 2 ஆரம்பிக்கிறப்போ அது அப்போ என்னென்னா, அப்போது அருள் உனக்கு கொஞ்சம் ஒன்றும் அடிச்சப்படி இல்லைன்னா நீ செகண்ட் யூனிட் வேலை பார்க்குறியப்பா அப்படி கேட்டாங்க. எங்கே வேலை பார்க்கணும், அவ்வளோதானே, ஏதோ ஒரு வேலை பார்ப்போமே அப்படின்னு போனோம். அந்த நந்தினி 2 கொஞ்சம் வேலை பார்த்தோம். அது சின்ன அரசியல் சிக்கலோ இன்னும் சிக்கல், அது வந்து எடுக்கலை. அது ஒரு முடிக்க சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. சரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ அப்போ பத்ரின்னு சொல்கிறப்ப, தலைவா சுந்தர் சார் நான் வச்சு படம் பண்ணுறேன், கூட வாங்க தலைவா அப்படின்னாப்புல. ஓகே தலைவா வேலை அப்படின்னா சுந்தர் சாரோட அந்த பட்டாம்பூச்சின்னு ஒரு படம். ஆமாம், சுந்தர் சி சார் ஜெய் அந்த படம் ஒர்க் பண்ணோம். அதில் ஒர்க் பண்ணதில் சுந்தர் சாருக்கு வந்து நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு. அப்போ ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சியோட கடைசி நாள் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கப்போ அருளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்றாரு. அவருக்கு முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு. அருளுக்கு இப்போ என்ன வேலை இருக்குது அப்படின்னாரு. பத்ரின்னா ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி பத்ரி சொல்கிறாப்புல. நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கவா அப்படின்றாரு. சரிங்கண்ணா வாங்க அருள் போகலாம் அப்படின்னு நாங்கள் கேரவேன் போகிறோம். கேரவேன் பண்ணி மேக்கப்லாம் கழிச்சிட்டு உட்காந்துட்டு நம்மளோட வேலை பார்க்குறீங்களா அப்படின்றாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, சுந்தர் சிங்கிறது ஒரு சுந்தர் சீட்டை வேலை பார்க்குறதுக்கு காத்து கிடக்க எத்தனையோ கதை பார்த்துட்டு. சார் என்ன எனக்கு அப்படி ஒரு கமர்ஷியல் டைரக்டர்கிட்ட வேலை பார்க்கணும்னு ஆசை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து சீமான்கிட்ட வேலை பார்த்துட்டேன். சீமான் வந்து என்ன இருக்கோ, எந்த எமோஷன் வேணுமோ அது வேணும், அதில் அட்டம் பிடிப்பா. கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல அவர் பார்க்க மாட்டார். இல்லை அவர் ஒரு வச்சிருப்பார்ல, அது வேணுங்கிறது உள்ள கட்டாயம். பாலிடிக்ஸ்ல அப்படி தான் இருக்காரு அப்படிம்பாரு. இன்னொன்று அண்ணன் சீமான் ஷூட்டிங் போயிடுச்சுன்னா இங்கே தேர்தல் பரப்புற வரைக்கும் அதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அதை பற்றி அடுத்த கேள்வி இருக்கு எனக்கு. என்ன விஷயம்னா, ஒரு மண்டையில் ஒரு விஷயம் அவருக்கு ஏறிடுச்சுன்னா சாப்பிட்றது தூங்குறது அது எதுவுமே அவருக்கு தோணாது. காலைல 7 மணிக்கு இறங்கணுன்னே தம்பி அது எப்படி இருந்து அப்படின்னு சொல்லுவார். அண்ணன் சிறப்பாக இருக்கேன், ரெடி பண்ணு அப்படிம்பாரு. அதை ரெடி பண்ணிட்டு அதை ரெடி பண்ணிட்டாடா இது பண்ணு அப்படிம்பாரு. ஸோ நம்ம அந்த வேலையில் நம்ம போயிடும். அப்படின்னு இந்த ப்ரொடக்ஷன் வந்து அண்ணன் சாப்பிட்டு போயிருக்கண்ணே மயிறு சார் போடா அப்படின்றார். அந்த டீ காஃபி எதுவும் சாப்பிட மாட்டார். மதியானம் அப்படியே போயிடும். சரி மதியானம் அப்படி லைட்டாக போட்டு வந்துடுவோம். நமக்கு பண்ண தம்பி அது ரெடி பண்ணி வச்சிடா, இது என்னச்சுடா அப்படின்னு பேசுகிறப்போ அந்த பிரேக்கும் போயிடும். சாயங்காலம் நாங்கள் இரவு ஒரு 8 மணிக்கு மேலே குளிச்சுட்டு போய் இப்போயாவது சாப்பிடுவோமா அப்படி அப்புறம் அந்த பேசிக்கிட்டே அப்படிதான். அதுதான் இப்போ பரப்புரையில் நடந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டென்ஷனான சார் நினச்சது அந்த இது சிதையாமல் வரும்னு நினைக்கிறேன். அது சீமான் ராசிமுதரன்ட்ட வேலை பார்த்தேன். கோரிப்பாளையம் முத்துக்குமுத்தா, நான் தான் கோடைரக்டர். அவர் என்னன்னா நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம் ராத்திரி 11 மணி வரைக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம், ஏன்னா சீன் பேப்பர் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. ஒரு கதை மட்டும் தோராயமாக இருக்கும். இப்படி வந்தாங்க இப்படி போனோம் அப்படி தான் இருக்கும். மணிவண்ணன் சார் அப்படி தான் பண்ணுவாரான், நமக்கு வேலை பார்க்கலாம். அப்படிங்கிறப்பில் நான் வந்து மாயாண்டி குடும்பத்தார் படம் பண்ணுறப்போ நான் தெக்குத்தி பொண்ணு டைரக்டரோட இருந்து அப்போது கருப்பண்ணன் கூப்பிட்றாரு. கருப்பண்ணன் தம்பி அண்ணன் கூட வேலை பாரு, அந்த மாயாண்டி குடும்பத்தார் ஒன்று எடுக்க போகிறேன், அதில் ஒரு கதாபாத்திரத்தில் நீ நடிச்சிரு, அண்ணன் சீமான் நல்லா நினைக்கிறேன், நீ ஒரு கதாபாத்திரம் நடிச்சிரு, அண்ணன் கூட அப்படியே கூட வேலை பார்த்துட்றேன் அப்படிங்கிறார். அப்போ நான் சொன்னேன் இங்கே பாரு. அப்போ பாரதி ராஜா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார். அருளங்க அப்படின்றார். ஸோ நான் ஒரு பெரிய கனவு, எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் பெருமை, பாரதி ராஜா கூடயே இருக்கான், அவன் எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. அண்ணே அப்பா கூடயே இருக்கேன் நான், அவர் நான் இல்லைன்னா நான் கஷ்டம்ண்ணே, என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்ட்டேன். நான் தவிர்த்துட்டேன் விட்டுறேன். ஏன்னா முழுக்க அங்கே நான் இருக்கிறப்போ அவனுங்க அது என்னடா அப்படிம்பாரு, இது என்னடா அப்படிம்பாரு. அப்புறம் எங்கேயா போயிட்டு வந்துட்டு ஃபோன் அடிச்சு, டேய் என்ன போச்சு நேற்று
அப்படின்னா அப்பா இப்படி போச்சுப்பா சீன் என்னன்னு கேட்பார். இப்படி போச்சுப்பா. இல்லைடா ஃப்ளைட் ஏற போகிறேன், மினிஸ்டர் துறைமுறை உட்காந்துருக்கிறாரு, மேலே ஏறணுன்னு சீனை பற்றி கேட்பாரு, அது பதில் சொல்லணும்ல. ஏன்னா எல்லாருமே அந்த தொடர்களை பார்ப்பாங்க, கலைஞர் முதற்கொண்டு பார்ப்பாங்கன்னு தொடர்ந்து. அதனால நீங்கள் தேனி, மதுரை, திண்டுக்கல்ல இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் வந்து எனக்கு கும்பிடு போனாங்க. ஏன்னா அவங்க முகலாம் டிவியில் வந்துச்சுன்னா கலைஞர் பார்த்துருவாராம். ஓகே, அதனால நமக்கு பெரிய ஒரு மாதிரி செல்வாக்கம். அப்படி இருக்கிறப்போ அப்புறம் கோரிப்பாளையம் படம் பண்ணுறப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. தம்பி கொஞ்சம் விட அப்போ என்ன சொன்னால், தம்பி என் கூட வந்து வேலை பார்த்தேன்னா அடுத்த படம் நான் தயாரிப்பேன் அப்படின்னு சொன்னார். கோரிப்பாளையம் வேலை பார்த்தா ஏன்னா எமோஷன் மைண்டு குடும்பத்தார் படம் 10 நாள் என்னென்னமோ எடுக்கிறார். நம்ம மயில்சாமி, சிங்கம்புலி, இந்த பசங்க ராமகிருஷ்ணன், ஹரிஷ், விக்ராந்த், இல்லை என்னமோ எடுத்துகிட்டே இருக்கிறார். ஏதோ போகிற போக்கு ஏதோ எடுத்துகிட்டு இருக்கிறார். ஒரு நாள் கோவம் ஆகி போச்சு. இங்கே பார், மாயண்டி குடும்பத்தில் அம்புட்டு எமோஷனாக எடுத்துன்னு சொல்லி தான் இந்த வேலைக்கு வந்தேன். நீ என்ன கூத்தடிச்சிக்கிட்டு இருக்க, படம் கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க என் படத்தில், என்ன வச்சுருக்க கதையில், கதையை சொல்லு. ஏன்னா கதை தெரியாது, என்ன வச்சுருக்க கதையில், படத்தை அப்படி எடுத்து இப்படி எடுத்துகிட்டு சொல்லு அப்படின்னாரு. சொல்கிறேன் காலைல சொல்கிறேன் அப்படின்ட்டார். காலைல சொல்கிறேன் கரெக்டாக நான் 5:30 மணிக்கு காலைல போய் எழுப்புவேன் காலையில். ஆமாம், ஏன்னா அவன் எப்பறம் காத்துட்ருப்பாங்க என்ன எடுக்க போகிறாரு, என்ன ப்ராப்பர்ட்டி தேவை, என்ன செட்டப், எதுவுமே தெரியாது. 5:30 மணிக்கு எழுப்பேன். அவர் எந்திரிச்சிட்டு ஒரு 6 மணி என்ன இல்லை அப்படிம்பாரு, ரெடி ஆகிட்டு என்ன எடுக்க போகிறோம், எங்கேயாவது பொட்டக்காட்டில் கொண்டு போய் நிப்பாட்டு வண்டி அப்படின்ற லொக்கேஷன் பொட்டக்காடு. ஓகே, மதுரையில் இருக்கணும். பொட்டக்காடு ஓகேடா. எல்லாரும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு அப்படி போனீங்கன்னா அந்த மேலே ஒரு கரடு ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன். நமக்கு அந்த ஏரியா தெரியுன்றதுனால அந்த கரெக்டு பக்கத்தில் போய் எல்லா வண்டியும் நீங்கள் அசம்பிள் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் வந்துடும் அப்படின்னு போய் நிப்பாட்டேஜ். என்ன சீனுன்னா போனோம், சாப்பிட்றோம். சீன் சொல்லல அவருக்கு. எனக்கு தம் அடிக்கிறாரு. வரலையா 5 வயசு வரைக்கும் அப்படின்னா ஆத்தாலும் பால் சோறுலாம் கொடுத்து உசுரை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட மனசை காப்பாற்ற மறந்துட்டாங்க அப்படின்னாரு. அண்ணே இதான் சீனு, எடுத்துருமா அப்படின்னாரு. நான் கட்டி பிடிச்சிட்டேன். இதான்டா சீன். 5 வயசு வரைக்கும் உசுரை காப்பாற்ற போராடின அப்பனும் ஆத்தாலும் அந்த 5 வயசுக்கு மேலே தான் பெத்த பிள்ளைகளோட மனசை காப்பாற்ற மறந்துடுறாங்க. அதனால சில்லறையா என்ன கேவலமா ஒரு கஞ்சா குடியா ஒரு பொறுக்கியா வளருது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். அதை ஃபீல் பண்ணி இந்த 4-5 பேரும் பேசுகிறாங்க, அந்த கதாநாயகம் பேசுகிறாங்க, இதான் சீன் அப்படின்னு. அண்ணே சூப்பர்ண்ணே, 10 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு. பேப்பர்லாம் இருக்காது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்படி உட்கார அவன் பொசிஷனிங்க இதான் மேட்ரு வச்சுக்கோ, எல்லாத்தையும் சொல்லணும். ஓகே சொல்லுன்னா இந்த கூட அசோசியேட் வந்து பேடோட நிற்பான், என்ன டைலாக் அப்புறம் அவர் சொல்லிட்டே இருப்பார். தம்பி அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். சொல்ல மைண்டில் இருந்தால் அவன் பாதி எழுதுவாங்க, பாதி மைண்டில். ஓகே ஆர்ல சரிண்ணே அப்படின்னு போயிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் அதை ஒரு ஃப்ளோ பண்ணிவிட்டு திருப்பி வந்து நான் சொல்லுவேன். ஆனால் இப்படி பேசினாமே, அதுக்கு அவன் அப்படி பேசினான், அதுக்கு இவன் இப்படி பேசினான், அதுக்கு இவன் இப்படி பேசினான், இப்படி பேசினாங்க. இந்த அதில் அதை சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாண்ணே. அதில் ஓகே சீன் ஓகே தானே, சீன் ஓகே தான். ஆனால் அந்த கேமராமேன் என்ன வச்சுட்டேப்பா வாப்பா அப்படின்னு டைலாக் அப்படி தான் எல்லா படம். முட்டுபத்த படமும் அப்படி தான் எடுக்கப்பட்டது. அது மிகப்பெரிய வெற்றி படம். முத்தாவும் அப்படி தான் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு என் கதையை கேட்டு பூச்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நான். அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு. அதன் பிறகு தான் நீங்கள் சுந்தர் சி கமர்ஷியலாக ஒரு ஆல்டர் நீங்கள் அப்புறம் தான் வந்து ஆமாம் இப்படி வேலை இப்படி அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட அவ்வளோ ஷார்ப்பாக எமோஷனாக சொல்லக்கூடிய ராசமதுரவன், தான் நினைச்சது இப்படியே ஒன்று நினைக்கக்கூடிய ஒரு சீமா. இவங்க 2 பேரும் ஒரு வேறு ரகம். சுந்தர் சிங்கிற ரொம்ப எல்லாத்துலேயும் வேற ரகம். அவர்கிட்ட வேலை பார்த்து அவர்கிட்ட என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரத்தை வேலை பார்க்கணும்னு சரின்னு சொல்லி போகிறோம். ஒரு படம் கதை சொல்லுவாங்க, உடனே கதை சொல்லுவான்னு சொன்னேன். அவர் சில விஷயங்களுக்கு சொன்னார். அது சொன்னார். ஓகே சார், சூப்பர் சார், பண்ணிடுமா அப்படின்னாரு. அப்போது நாங்கள் கதை விவாதத்தில் ஒரு இடத்துல வந்து இன்டர்வெல் வந்து நிற்கிது. அப்படின்னா சார் பிரமாதம் சார் அப்படின்னு, உங்கள் ஸ்டைலில் செகண்ட் ஹாஃப் போயிட்டா பின்னிடுவோம் சார் அப்படின்னு. என் ஸ்டைலில் இந்த படம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அவர் ஒரு காரணம் சொல்லார், என்னென்னா எமோஷனாக நானும் கதை சொல்லணும் அப்படிங்கிறார். சார் சுந்தர் சீனாலே காமெடி தானே சார் அப்படின்னா, இல்லை அதை மாற்றும், கொஞ்சம் சீரியஸாக பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்கான முயற்சி தான் அந்த படம் நடந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஒரு கலைங்கிறத இவ்வளோ எளிமையாக அழகாக பண்ண முடியுங்கிறது நம்ம சுந்தர் சி. ஆமாம்.
ஒரு ஒரு பெரிய ட்ராவல்ண்ணே. உங்களோடது வந்து ஒரு சின்ன ட்ராவல் கிடையாது. ஒரு பெரிய ட்ராவல். இன்னுமே அந்த ட்ராவல் வந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்குங்கிறதுல பெரிய மகிழ்ச்சி தான். இருந்தாலும் அண்மையில நான் கேள்விப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறையினர் பார்த்து திரு சீமான், ஏன்னா எங்களுக்கெல்லாம் நாங்க பொலிட்டிக்கலா அவர ஃபாலோ பண்றதுனால, பொலிட்டிக்ஸா கடந்த ஒரு 16 வருடங்களா தெரியும். அவருடைய இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் இந்த காலகட்டங்கிறது. இந்த ஒரு 40 நாள்ல ஆஸ் எ டைரக்டரா நீங்க வந்து அவங்க காட்சிப்படுத்தின அந்த காட்சி படங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உந்து சக்தியா இருந்திருக்கிறீங்க. நீங்க தான் கருப்பொருளாவும் இருந்திருக்கிறீங்க. என்ன சொன்னாரு? எதுக்காக அழைச்சாரு? ஒரு 40 நாள் பயணம் வித் சீமான். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அது? சிறப்பான பயணம். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். சீமானோடு நான் ஏன் ம். அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நானே ஒரு 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 மனிதனை சந்திச்சிருக்கேன். சீமானுங்கிற ஒருத்தனை சந்திச்சிருக்கேன். போயிட்டுருக்கோம். வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ நான் பார்த்த சீமான் இருக்கான்ல, ஒரு யதார்த்தமான ஆமா. இன்னைக்கு மனிதநேயம் பற்றி, உலகநேயம் பற்றி, காக்கை உயிர்நேயம். குருவி எங்கள் ஜாதின்னு அப்படிலாம் பேசுகிறான். இன்னைக்கு மட்டும் இல்லை, அவன் இன்னைக்கு அப்படி தான் இருந்தான். அன்னைக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் கம்மியாக இருந்தால பெருசாக பண்ண முடியல. என்னன்னா ஒரு நாள் நாங்கள் இந்த படம் வந்து வறுமையில் ஓடிட்டுருக்கு, வீரநடைங்கிற ஒரு படம் வறுமையில் ஓடிட்டுருக்கு. நான் ஏன் சீமானோட நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு நாள் வந்து காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு பார்க்குறோம். சாப்பிட ஒன்றும் இல்லை, நாங்கள் பேச்சுலர்ஸ் தானே. சரிடா அலுவலகத்தில் போய் ஏதாவது சாப்பிட்டுருப்பா அப்படின்னு போகிறோம். அலுவலகத்தில் போனால் ஆஃபீஸ் பாயை தவிர யாருமே இல்லை. ஓகே. என்னடா தம்பி அப்படின்னா, அவன் இல்லைனே வந்து சொல்கிறான். என்னடா தம்பி, ஏன்னா எக்ஸசைஸ் வேறு பண்ணிடுங்க, உட்காந்து பேசிகிட்டே இருக்கோம். அந்த பெட்டு போட்டுருப்பாங்க, படுத்துகிட்டே இருக்கோம். திருப்பி மணி 11ஆவது 12ஆவது 1ஆவது 2ஆவது யாருமே வரல. நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். என்னடா தம்பி அப்படிங்கிறார். அப்படின்னு ஒருத்தன் வரான். அண்ணே அப்படின்னு ஒருத்தன் உள்ள வரான். யார்? ராம்நாட்காரன் ஒருத்தன். சரிண்ணே, வாடா தம்பி வாடா. என்னடா தம்பி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ, சரி பையில் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்றார். 200 வச்சுருக்கேண்ணே கொடுறா அப்படிங்கிறார். அப்படியாண்ணே, சரிண்ணே அப்படின்னு இந்த 200 கையில் கொடுறான். சரி இரு வந்துவிட்டேன், வாடா தம்பி போகலாம் அப்படின்ட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த பிரசாத் லேம்புக்கு முன்னாடி தான் ஆஃபீஸ். ரைட்டு. அப்படி வாங்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் வேகமாக சைக்கிள் வந்து சச்சன்னு வணக்கண்ணே அப்படிங்கிறான். போனேன் நிப்பாட்டி. அவன் ஒரு செட் அசிஸ்டன்ட், சினிமாவில் வந்து செட் அசிஸ்டன்ட். என்னடா அப்படி வேகமாக போய்க்கிருக்கேன்? ஒன்றும் இல்லைண்ணே, என் பிள்ளை கீழே வந்து வச்சு மண்டை உடஞ்சி வச்சு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன். அதான் பொண்ணு அந்த பிள்ளை சம்சாரம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்கு. அந்த பிள்ளை ஆஸ்பத்திரி போக சொல்லி நீ எங்கே போய்க்கிருக்க? இல்லைண்ணே காசு இல்லைண்ணே, காசு வாங்கலாம் போய்க்கிருக்கேண்ணே. அப்படியா? ரொம்ப பெரிய பழமானி அடியா? நடந்துக்கிட்டே போகிறாரு, அவன் பின்னாடி பேசுகிறான். பழமான அடியா? அவனை கொஞ்சம் அடி விட்டு வச்சேன். தம்பி குறா. 200 ஆமாம் குறா இந்தா தான் இருக்கே, போய் பார்த்துக்க. போதும்ல? போதும்ண்ணே பார்த்துட்டேன். இந்தபடி போ அவனே. சரிண்ணே சரின்னு வண்டி எடுத்து போயிட்டான். திருப்பி நான் அப்படி போனோம், திரும்பி பார்க்க போயிட்டான். வாடா போகலாம். திருப்பி வந்து படுத்துட்டான். என்னண்ணா இது? சரியா? நான் சொன்னேன் அதில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாய் வச்சு சாப்பிட்லான்டான்னு சொல்லியிருக்கலாம். சரியா? நான் இவன் அப்போ 2 படம் பண்ண டைரக்டரு இதே கதையை இன்னொரு இடத்துல சொன்னால், நெப்போலியனை வந்து இந்த கதையை கேட்டுட்ருக்காரு. நெப்போலியனை எங்களை கூப்பிட்டு இந்த கதையை கொடுத்துருங்க, எனக்கு பண்ணுங்கடா. தயாரிப்பாளரோட சரியாக இருக்கிறாரு. அப்போ சீமானுக்கு அந்த படத்துக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் தரேங்கிறாரு. எங்களுக்குரிய சம்பளம் எல்லாமே தரேங்கிறாரு. ஆனால் இங்கே வாக்கு கொடுத்துட்டேன். அந்த தயாரிப்பாளர் வந்து அண்ணன் கூட படித்த அந்த கூட காலேஜில் படித்த ஒருத்தருங்கனால அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதை வச்சு அவர் ஃபினான்ஷியல் ஏதோ வாங்கியிருக்கிறாரு. அது பார்க்காம என்னடா இருந்த ரூபாய் குடிச்சு வரான் அப்படின்னு அந்த மனிதாபிமானம் இருக்குல்ல, அந்த மனிதாபிமானம் தான் எனக்கு கூட இருக்கு. இன்னொரு சம்பவம், அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் ரகுவியாஸ்னு ஒரு கேமராமேன், விண்மினி பூச்சிகள்னு ஒரு படம். ஓகே. நாங்கள் ஒரு நாள் படப்பிடம் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ ஜமால் அப்படின்னு சொல்லி கேமராமேன் அசிஸ்டன்ட் வந்தோடனே, மாமா இந்த ரகுவியாஸ் செத்து போயிட்டானா அப்படின்னா. என்னடா இந்த ரகுவியாஸ்? அந்த மின்மினி பூச்சல் படம் எடுத்தால டைரக்டரு. அப்படியா? ஐயோ, இன்னும் அப்பாட்டெல்லாம் மணிவண்ணெல்லாம் வேலை பார்த்துருக்காரு. அப்படியா? எங்கடா? இந்த விருகம்பாக்கத்தில். அப்படியா? சரி இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். சரி டீ சாப்பிட்டுருமா அப்படின்னு. சரி போகலாம் அப்படின்னு நாங்கள் அந்த பக்கம் விருகம்பாக்கம் போக தான் சாப்பிட்றோம். அப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஏடா அது இங்கே இந்த ரகுவியாசன் ஒருத்தர் இறந்து போனான்னு சொன்னேன், அவரை பார்த்துருவோமாடா என்ன? டீ சாப்பிட்டு போகணும், போய் ஒரு தலை கட்டணும். சரி அவரை வச்சுட்டு போய் பாட்டு டீ சாப்பிட்டுருக்கோம். டீ சாப்பிட்டா எனக்கு பக்கத்தில் தான் எங்கேன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியல. சரி சொன்னேன் நான் அந்த டீ கடைக்காரன்ட்ட, என்ன இந்த ரகுவியாசன் அது தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டான். சரி. நான் அப்படி டீ சாப்பிட்டுட்டு அங்கே இந்த பக்கத்து ஏதோ இருக்குன்னு சொல்லி டீ சாப்பிட்டு அப்படி போய் இப்படி எட்டி பார்க்குறேன்.
போனால் ஒரு காம்பவுண்டுக்கு அந்த அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஓகே. ஒரு டெட் பாடி இருக்குது. டெட் பாடி தலைக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான். அந்த வாசல் படியில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு, கால் மாட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, ஒரு பாட்டி அம்மா உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. 2 பேர் அந்த ஈமச்சடங்கான அந்த வேலை பார்த்துக்கிட்டு வேலை இருக்காங்க. பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு அண்ணே அண்ணா அப்போது பக்கத்தில் ஒரு டீ குடிச்சிருக்குன்னா, இது யாரோ கேமராமேனா சார், டைரக்டரா சார், வெளியிருக்கார் சார், அப்படியா நம்ம வந்து டீ குடிச்சிட்டு போயிடலாம். உள்ளே போகிறோம், போய் நம்ம ஒரு தின்ட்டு மரியாதை பண்ணிட்டு நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கு மேலே நமக்கு அவங்க யாருக்கு நமக்கு அந்த அப்போமா நான் போவோம் அப்படின்னு போனோடனே அந்த அம்மா இருக்காங்கல்ல, ஆமா. அந்த அம்மா யாருன்னா அந்த இறந்தவரோட அம்மா. ஓகே. அந்த தலைமாட்டில் உட்காந்தது அவங்க மனைவி இது பொண்ணு பொண்ணு காலேஜ் படிச்சு. ஓகே ஓகே. அந்த வாசல் படியில் உட்காந்தது அவங்க மனைவி. ஓகே. இன்னொரு கால் கிட்ட உட்காந்து இன்னொரு பொண்ணு, 2 பொண்ணுங்க. அப்படின்னு அந்த அம்மா எழுந்திரிச்சு இப்படிங்குது சீமாங்கிட்ட, ஏன்னா காசு கீசு கட்டுருவாங்களோ என்ன மட்டும் இல்லை. அந்த அம்மா தட்டி தடுமாறி, அவங்க தமிழ் கிடையாது, ஓகே. தட்டி தடுமாறி தமிழில் பேசுது. அவங்க வழக்கப்படி பணத்தை வண்டியிலையோ இதுலேயே வச்சு கொண்டு போகிற பழக்கம் இல்லை, தூக்கிட்டு தான் போகணும். ஓகே. இங்கே யாருன்னு தெரியல, இந்த பணத்தை தூக்குறது கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குது. தூக்கிடுமா, நாங்கள் ஒரு 5 பேர் போயிருக்கோம். ஓகே. எங்கே சுடுகாடு இன்னும் தெரியல அப்படின்னு பார்த்தா, சரிம்மா நாங்கள் தூக்கிடுறோம் அப்படின்ட்டாப்புல. யாரு? சீமா. நான் ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, போனது 4 பேர்லாம் தூக்க முடியாதுப்பா நான் சொல்கிறேன். ஓகே. 4 பேர்லாம் தூக்க முடியாது, அது எவ்வளோ தூரம்னு தெரில, எங்கே இருக்குன்னு தெரில, வெயில் வேறு, ஏப்ரல் மாதம் அது, ஓகே. வெயில் அடிச்சுக்கிட்டு 12 மணி மதியம், ஓகே. எப்படி யார் இந்த இடம் அந்த அம்மா கேட்டுருச்சுடா, என்ன ஒன்று சொல்கிற, பாவம் மையனை நல்லபடியாக கொண்டு போய் அடக்கம் பண்ணு பார்க்குது, தூக்கிட்டு போம்டா. சரி வா தூணும். யார்? சீமான், டூலெட் செழியன், செழியன், நான், அந்த 5 கோவிலான், அந்த ஜமால் சொன்னேன், சீமானும் 5 கோவிலானும் கொஞ்சம் உயரம் கம்மினால முன்பக்கம், நானும் செழியனும் பின்னாடி சப்போர்ட்டுக்கு ஜமால். தூக்கிட்டோம் பணத்தை. எங்கே இன்னைக்கு விருகம்பாக்கம், இன்னைக்கு வந்து பரபரப்பாக இருக்கு விருகம்பாக்கம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்படியே தூக்கிட்டு போகிறோம். தூக்கிட்டு போனா கிட்டத்தட்ட தெரியல, எங்க 2.5 கிலோமீட்டரா, 2.5 கிலோமீட்டர் எங்கேருந்து விருகம், அந்த இடத்துல இருந்து விருகம்பாக்கத்து ஐயோ வழக்கமாக சொல்லுவாங்களே பணம் தூக்கு ஆமாம் ஆமாம் அந்த வெயிட் ஏறுது அப்படிங்கிறப்போ முடியலடா தம்பி அப்படி தான் போகிறோம். ஆனால் சொல்லிட்டோம்னு சொல்லி போய் இறக்கி வச்சோன்னே அந்த அம்மா கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டுச்சு. யாருனே இதுக்கு பணத்தை தூக்கி விட்டுருந்தேன். ஏலே கேட்டுட்டாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம தூக்கில் என்னடா பண்ணுவேன், நம்ம தூக்காத சுமையாடா வாடா போகலாம் அப்படின்னு. அப்போ ஒரு 2-3 படம் பண்ண டைரக்டர் யார்? சீமா. அவங்க யாருன்னே தெரியாதவங்க. அவர் ரகுவியாஸ் அந்த இறந்து போனவர் எங்களுக்கு பழக்கம் கூட கிடையாது. ஆனால் ஒரு அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தூக்குவோன்னு சொன்னான்ல, சரியா, அந்த உணர்வு. ஆமாம். இன்னொன்று இன்னைக்கு பேசுகிறாங்க சீமான் மொழிவெறியன், அதெல்லாம் அந்த சீமான் தமிழ் மொழிவெறியன். அந்த அம்மா தமிழ் கிடையாது, அவங்க தட்டி தடுமாறி தமிழில் பேசுகிறாங்க. அதெல்லாம் உணர்வு கிடையாது, அந்த மனிதாபிமானம் முன்னிச்சில் அந்த உணர்வு இருக்குல்ல, அது வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தனோ அதை இன்னைக்கு வரையும் பார்த்துட்ருக்கேன். அப்படிதான் கடைசி 40 நாளும் பார்த்தீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. அதனால தாங்க நீங்கள் மேடை ஏறி பேசின உடனே நீங்கள் அந்த ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழவி, அந்த அம்மா என்ன சம்பாதிக்கணும்னு தெரியாது, அந்த கிழவி தட்டுத்தனமே நீ மேலே கூப்பிட்டு போங்கடா, நான் கீழே உட்காந்துருக்கேன், நான் இந்த காணொலி ப்ளே இந்த மேலே கூட்டு போடுங்க போனோடனே அந்த பாதுகாப்பு வரைச்சோம்னா கொண்டு போய் மேலே கொண்டு போனோடனே இங்கே இருந்துங்க ஒரு 3 காசு மடித்து எடுத்துச்சு வச்சுக்கப்பா போனோடனே அம்மா வாத்தான்னு கட்டிப்பிடிச்சோம். அந்த அம்மா கட்டிப்பிடிச்சோடனே இழுத்து ஒரு மஞ்சள் பையில் சுற்றி காசு கொடுக்குது. ஏதா உனக்கு செலவு வச்சுக்கதா, எதுக்கு தான் எனக்கு ஏலே இங்கிட்டு கத்திக்கிருக்க, உனக்கு கொடுக்க ஆகடா கொடுக்க போகிறேன், இது வச்சுக்கடா என் செலவு அப்படின்னு அந்த காட்சியில் இருக்குது. ஓகே. நீங்கள் ராம்நாட்டில் அந்த அந்த அம்மா அந்த அம்மா காசு இல்லைம்மா அப்படின்னு தசியமாக வேணாங்கிறாப்புல சொல்லுவாப்புல, புடா போடா எம்பு கத்தி ஊர்காட்டி பேசிக்கிருக்க, அவனை கொடுக்காம ஆறு கொடுக்க போகிறேன் புடி அப்படின்னு சொன்னேன்ல. அந்த கண்ணீர் மெல்க அவங்க சீமான் கட்டி பிடிச்சிருப்பாப்புல, அந்த காசை வாங்கி கொடுத்துட்டு அது அந்த நிகழ்வு வேற யாருக்கும் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களா பெரியப்பா அந்த குழந்தைங்க உண்டியல் கொடுக்கு பார்த்துருப்பீங்க. அது ஏன்னா அது அவனோட கொள்கைக்கு, அது கொள்கையெல்லாம் தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு, அந்த அம்மாவுக்கும் கொள்கையெல்லாம் தெரியாது. அவனோட உணர்வோட அந்த கனெக்ட் ஆகுதுல்ல,
அவன் பேசுகிற அந்த உண்மை மண்ணோட இருக்குல்ல, சேர்ந்து நிக்கிறது. உண்மை, அவன் பேசுறது உண்மை. நம்ம ஜெயிக்க போகிறோங்கிற வேற விஷயம். இந்த மண்ணுக்கு சேர்ந்து அந்த உண்மையான அந்த பகிர்தல் இருக்குல்ல, அதோட வெளிப்பாடு தான் அதோட வெளிப்பாடு. அன்னைக்கு நான் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சீமானை பார்த்தேனோ அதே சீமானை நீ பார்த்துட்ருக்கேன். அதை புரிந்து கொண்டவர்கள், அதை அறிஞ்சுக்கிட்டவங்க, ஏன்னா தெரியாதவங்க கூட அந்த அந்த இடத்துல உரசு ஏற்படுற அந்த இதில் வந்து தான் எமோஷன் ஆகி வர்றது. சரியா? அதனால தான் நான் சீமானோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காட்சிகளை பத்தி உங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தாரு? ஏன்னா அவர் சொன்னது அப்படியே அந்த காட்சிகளை பார்க்க இல்லை என்ன முதல்ல வந்து இந்த நம்ம ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள், நம்ம வாக்குக்கானவர்கள் அல்ல, இந்த மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள் அப்படின்னு முடிவெடு. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வாழுகிற பூமியா, வணங்குகிற சாமியா. இந்த பூமி வளர்ற மரம் கூட, ஒரு மரம் தான் விதையாக இருந்து அதுக்கு உணவு கொடுத்து நீர் கொடுத்து வளர்க்குற அந்த நிலத்துக்கு வளர்ந்த உடனே பூவாவையும் கனியாவும் அந்த பூமிக்கு காணிக்க செலுத்துது. ஆனால் இந்த மனுஷன் மட்டும்தான் பிளாஸ்டிக்கையும் வெடிகுண்டையும் நச்சு உரங்களையும் போட்டு நாசம் பண்ணுறான். வளத்தை ஆத்தா மார்பிலே வந்து விஷத்தை பாய்ச்சுறான். அந்த அப்படின்னு இப்படி ஒரு காணொளி வேணும் அப்படின்னா சரி, நம்ம பாடம் எடுக்க போல என்ன இது புரியுமா ஜனங்களுக்கு? இப்படிலாம் கெட்டு போகுது, இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாற்ற போகிறேன், இது நம்ம சொல்லலாம். ஆனால் தேர்தலுக்கான நேரத்துக்கான விஷயமா இது. இப்போ உனக்கு தேவை நம்ம ஜெயிக்கணும், வெல்லணும்ல, வாக்கு வேணும், வெல்லணும். அப்படிங்கிறப்ப தம்பி அதை பற்றி பேசணும், வாக்குன்னு பற்றி பேசணும், நம்ம கடமைன்னு ஒன்று இருக்கு, அதனால சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று அண்ணனுக்கான அந்த படிப்பு இருக்குல்ல, அனுபவம், அவனுக்கு எல்லாத்தையும் கிரகிச்சிட்டு நான் கதை கேட்குறப்போ ஒரு உள்வாங்களோட எமோஷன் பண்ணுவான். அதே மாதிரி அடுக்குவார். இங்கே இப்படி ஆரம்பிச்சு, இங்கே இப்படி போச்சு, இப்படின்னு போச்சு, இப்படி போச்சு. சரியா? மழைன்னா என்ன, கடல் ஏன் வேணுங்கிற, கடல் ஏன் கடலுங்கிற அம்மா, அந்த அம்மா தான் மழை போச்சு, மழை வந்துச்சு, அது அப்படி அது சொல்லுவார். அப்படி நாங்கள் முழுசாக கேட்டுட்டு இதெல்லாம் வேணும் அப்படிம்பார். நம்ம முழுசாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு 50 கரெக்ஷன் சொல்லுவார். ஏன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணிப்போம். தம்பி இங்கே இது முழுக்க பார்ப்பார் அவர். ஆமாம், ஓகே, முழுசாக பார்த்து அதுக்கப்புறம் 3 தடவை எப்படி 3 தடவை கரெக்ட் இது செய்கிற தம்பி இது குறைஞ்சிருச்சு, இது பாரு இது மாறிடுச்சு, இது குறைஞ்சி இதில் சேர்க்கணும்டா தம்பி, அதை அப்படி சொல்லார். அப்படிங்கிறது நாங்கள் முதல்ல வந்து போட்டோம், மாநாடுகளில் போட்டோம். நம்ம கடல் தண்ணீர் மாநாடு, கடல் கண் அப்படின்னு. அது அப்போ வந்து தேர்தல் அறிவிக்கல. ஆனால் இதுக்கு சொல்கிறப்போ வந்து தேர்தல் அறிவிச்சாச்சு, தேர்தல் எல்லா மேடைகளையும் போடுவோம் அப்படிங்கிறார். அப்போது என்னோட கேள்வி என்ன, சீமான் அப்படிங்கிற உணர்வுபூர்வமான மக்களோட மொழியில் மக்களுக்கான விஷயத்தை நேராக கடத்தக்கூடிய ஒருவன், கண் பார்த்து கண் பேசுகிறப்போ அதோட இது வேறையாக இருக்கும். நீ உன் காணொலின்றப்போ இங்கேயும் இங்கேயும் கண் திரும்புதே, அந்த எமோஷன் கனெக்ட் ஆகுமா? இது தேவையா தேர்தல் நேரத்தில்? ஏன்னா தேர்தல் நேரத்தில் மக்கள் தானே ஒன்று, தம்பி நம்ம கடமை மண்ணை காக்கணும், மலையை காக்கணும், மரத்தை காக்கணும். ஏன்னா எல்லாம் எந்த நாட்டில் என்னென்ன இந்த எதிர்காலத்தில் நம்மளோட நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும், கழிவு நீர் திடக்கழிவு மேலாண்மை எப்படி இருக்கணும், நம்மளோட போக்குவரத்து இது எப்படி இருக்கணும், நம்ம சாலைகள் எல்லாத்தையுமே நம்ம சாலைகள் இருக்கணும், கல்வியில் எப்படி இருக்கணும், மருத்துவத்தில் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளோட கனவை மொழிபெயர்த்துறோம்டா. நமக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, இது மொழிபெயர்த்துறோம்டா. ஆனால் நோக்கம் சரி, ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது சரியா இருக்குமா? தம்பி இது நம்மளோட கடமை. நாளைக்கு எங்களோட ரோடு சாலைகள் இப்படி தான் இருக்கும், எங்களோட நீர் மேலாண்மை இப்படி தான் இருக்கும், எங்களோட திடக்கழிவு மேலாண்மை இப்படி தான் இருக்கும், எங்களோட பிளாஸ்டிக் அப்படிங்கிற பெரும் பிசாசை எப்படி ஒழிக்கிறங்கிறது எங்களோட கனவு இப்படித்தான் இருக்கணும். கழிவு எல்லாத்தையும் ஒவ்வொரு இந்த மலை ஏன் இப்படி ஆகுது, ஏன் இந்த கன்னியாகுமரியிலையும் உங்களோட கிருஷ்ணகிரி அந்த ஏரியாக்களையும் மலைகளை ஏன் இப்படி மார்பை அறுக்கிறான், அது இல்லைன்னா என்ன ஆகும், இதெல்லாம் இந்த உணர்வை கடத்திட்டோம்னா நாளைக்கு வர்ற பிள்ளையை காப்பாற்றிடும்டா அப்படின்னு அந்த சொல்கிற விஷயம். நாங்கள் ஒரு குழுவாக இருந்து அது ஆளாளுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அது பண்ணு அது நீங்கள் காணொலிகளில் பார்த்து எல்லா இடங்கள்லையுமே அதை பொதுக்கூட்டமாக அதை போட்டார். இல்லை நான் சில இடங்களில் ஏன்னா பயங்கர கிராமமாக இருக்குண்ணே அங்கெல்லாமும் போட்டார். இல்லை தம்பி, நம்ம பேசுகிற இந்த கிராமத்துக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுத்துக்கு பேசுகிறோம், உலகம் முழுக்க அதை பார்ப்பான். இன்றைக்கி நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருக்க ஒரு
அந்த முத்த காணொலி எடுத்து பார்த்தாச்சுன்னா அது நீங்கள் வரைவில் 490 ஆமா. பக்கத்தில் நாங்கள் வரைவோம். அது நீங்கள் படிக்கணும். இந்த காணொலியில் ரொம்ப தெளிவாக என்ன ஒரு பிரஸ் காவல்துறையினர் மீட்லயே எங்களுக்கு போட்டு காமிச்சாரு அவரு. காவல்துறையில் எப்படி இருக்கணும், ஒரு காவல்துறைனா எப்படி இருக்கணும், ஒரு 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 ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்தில் நம்மளை தன்னை அது இருக்குல்ல, ஐயா என்னது இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இதெல்லாம் சாத்தியமானே அப்படின்னு சில நல்லவர் கேட்கலாம். சாத்தியத்தை சாதனையாக்குதான் ஒரு சிலர் சாதனையான வேலை, அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வன்மம் பிடிச்சி போய் ரொம்ப விட்றாராவே என்ன அப்படின்னு நிறைய விமர்சனம் அது இல்லை. ஆழ்ந்து அறிந்து தெரிந்தவர்கள் பார்க்கும் பட்சத்தில் அப்படியே ஆடாடா அப்படின்னு இருக்கும். இது ஒரு கமலஹாசன் படம் தான். ஒரு 20 வருஷம் கழிச்சு என்னடா கனவு கண்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்குரிய இன்றைக்கி இருக்கிற மிகச்சிறந்த ஆவணம் அது. எஸ், நிச்சயமா உங்களுடைய இப்போ இந்த பயணத்தினுடைய அடுத்தடுத்த விஷயங்களையும் அங்கே வந்து கேட்டு பெறது வந்து ரொம்ப ஆவலோட தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு நாள் நிறுத்துவதற்கு எனக்கே வந்து உடன்பாடு இல்லை. இன்னும் அடுத்தடுத்து நீட்டிச்சது கொண்டு போகணும் தான் என்னுடைய ஆசை. சிறப்பு. அடுத்த கட்டம் உங்களுடைய இலக்கு என்ன, பயணம் என்ன, அதோடைய பாதையை பற்றின ஒரு சின்ன இது வந்து நம்மளோட இலக்கு வந்து இப்போ இல்லை. இப்போ வந்து ஒரு படி நகர்த்தி கொண்டு போனோம். ஏன்னா ஏதோ சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது, நம்மளோட இது இருக்குது. சரியா? இன்றைக்கி இதை புரிஞ்சுட்டவங்க சரியாத்தானே இருக்குது, சரியாத்தானே இருக்குது, சரியாத்தானே இருக்குன்னு போகிறோம். அப்போது இந்த வன்மம் கொண்டு பேசுகிற எல்லா விஷயமும் தனக்குள்ளேயே ஒரு சுய விமர்சனம் செய்ய வேண்டிய காலகட்டம் தேவை வரும். ஐயோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஐயோ தேவையில்லாமல் பேசிட்டோமோ, மனசாட்சியில் ஒன்று குத்தம் இல்லை, சரியாக தாண்டா பேசுகிறான் அப்படின்னு அந்த அந்த அது இருக்குல்ல, அது வந்து எல்லாத்தையும் பாதிக்கும். படித்த பிள்ளைகள் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் பொண்ணு ஆணுங்கள்லாம் வந்து இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு யாருமே இல்லை, அறிவு வசப்பட்டு தான் இருக்குது. அந்த பிள்ளைங்க எடுத்து வைக்கிற நம்ம கருத்தை உள்வாங்கி வைக்கிற விஷயம் இந்த இதெல்லாம் விதையாக ஊண்டப்பட்டு முளைக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? இந்த விதைகள் முளைச்சி வர்றப்போ சத்தியமாக தமிழ்நாடு ஒரு நல்ல தமிழ் தேசிய நாடாக மலரும் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய. எதுவும் தயக்கமோ சோர்வோ தென்படலையா திரு சீமான்? ஏன்னா இன்னைக்கு திரை உலகின் உச்ச நட்சத்திரப்பான நபர்கள் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னும் போது அவர்கிட்ட ஒரு சோர்வு தயக்கம் எதுவும் உங்களால் பார்க்க முடியல? அவர்கிட்ட சோர்வு தயக்கம் நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, அந்த சில பேரோட காணொலி இருக்குல்ல, நான் செத்தாலும் எங்கள் இல்லைன்னா விஷ வச்சு கொண்டு அப்படின்னு இந்த காணொலி, என்னடா டே நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், எங்கடா போகிறாங்க அவங்க அப்படின்னா, அதுக்கு ஒட்டுமொத்த காரணம் நான் சொல்வேன், அண்ணன் சொல்ல நான் சொல்வேன், இது இந்த 40 வருஷமாக நடந்த திராவிட ஆட்சிகளோட கொடுமை தான். ஏன்னா எவனுக்கும் ஒழுக்கத்தை போதிக்கலை, எவனுக்கும் அறிவை சொல்லிக் கொடுக்கல. படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அடிப்படை ஒழுக்கம் இருக்குல்ல, நம்ம அந்த எம்ஐன்னு ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியட் இருந்துச்சு, அது கூட தூக்கிட்டாங்க. இப்போ பிள்ளைங்கள்லாம் மொட்டையாக பேசுது, சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன்ன அந்த முன் இல்லை 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 அந்த ஒழுக்கம் இல்லாத அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு எதுவுமே இல்லாமல் மொட்டையாக படிப்புங்கிற பிள்ளை எல்லா பற்றியும் அத்து விட்ட அந்த 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 40 வருஷத்து கோளாறு தான் இன்றைக்கி வந்து அப்படி. அதில் நான் சொன்னாங்க, என்னடா தம்பிடே நான் அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிறது, நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் போய்தான் இருக்குது. அப்புறம் நான் சொல்வேன், வெயிலுன்னு எதுக்கு இவ்வளோ நேரம் 40 நிமிஷம் 50 நிமிஷம்லாம் பேசுகிறேன். ஆமாம் இல்லை நான் வந்து இந்த வாகனத்தை மேலே பேசுகிறேன், ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் போதுண்ணே. இல்லைண்ணா வாகனத்தில் நிறைய பேர் மேற்கூரை போடுறாங்கன்னா அதையும் அவர் போட மாட்டேங்கிறாரு. இல்லை மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதுதான் இருப்பேன் அப்படின்றாரு அவர். நான் சொல்லுவேன் 20 நிமிஷம் பேசினேன் போதுண்ணே அப்படின்னு திட்டு தான் வாங்குறேன். டேய் நான் என்ன பேச போகிறேன்னு வந்து நின்றுட்டு இருக்கான், அவனே வெயில் நின்று கேட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன, நான் எனக்கு ஒருத்தனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் பேசக்கூடாது, டேய் இவன் இன்னும் அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு போட்டும்டா, அவன் வெறுத்து போட்டும்டா, நான் நின்று பேசுவேனா கேட்குறேன்டா அவன். நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, எனக்கு தெரிஞ்சது சொல்லணும், நான் எதுக்கு படித்தேன், எதுக்கு வந்தேன், எனக்கு இந்த பொறுப்பு ஏன் கையளிக்கப்பட்டுச்சு, அதை நின்று நிதானமாக சொல்லிட்டு தான் சொல்லி தான் போவேன் நான். அந்த சோர்வு எப்படின்னா அந்த உடல் சோர்வுனா அறையில் போனால் அப்படியே படுத்துடுவார். ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு, தம்பே வா அது என்னாச்சு, இது என்னாச்சு இந்த காணொலி, இன்றைக்கி அது போடுறோமா, அதெல்லாம் சேர்த்தாச்சா, அது வந்துருச்சா, அது வந்துருச்சா அப்படின்னு கருத்து, அது போட்டு பார்ப்போம், சரி வந்துருச்சால, சரி வந்ததா போட்டு பார்ப்போம். அந்த 20 நிமிஷத்தை பார்த்துட்டு சரி இதில் இப்படி இருக்கலாமா, சரி பண்ணிடுவியா, நேரம் இருந்துச்சுன்னா சரி பண்ணலாம், சரி போட்டு பார்த்தேன். இப்படி ஒரு இதாக இருக்கும். அவர்கிட்ட சோர்வு வந்து நான் பார்க்கவே இல்லை. எப்பயுமே நான் வந்து தோற்று பல நேரங்களில் பல தோல்விகளை பார்த்துட்டு, நான் அரசியல் தோல்வியில் படங்கள் தோல்வி கூட பார்த்து விடுறா அப்படின்றார். ஸோ அந்த சோர்வை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு காரணம் நம்பிக்கை, சிவாரிடம் இருக்கும் பெரும் நம்பிக்கை, தன் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய
நம்பிக்கை தான் எப்படியும் அப்படின்னு. இன்னொன்று தம்பிகளை பார்க்குறோம்ல களத்தில், தமிழ் அவன் பேசுகிறப்போ அவன் இன்னும் மன்னார்குடியில் நான் பார்க்குறேன். மன்னார்குடி என்னோட வண்டி மாட்டிக்கிடுச்சு, சுற்றி பயங்கர க்ரௌடு. நான் வந்துட்டு காருக்குள்ள இருக்கேன், காருக்குள்ள தான் எனக்கு எல்லாருமே க்ளோஸ் அப் பார்க்குறேன். ஒரு 10 பேருங்க பேச அப்படி ஆகுறான். அவனுக்கு அந்த ஆதங்கம் உள்ளே இருக்குது. தண்ணி போட்டுட்டு இழுவையிலேருந்து அது இல்லை, அந்த மாதிரி இல்லை, அது இல்லை. அந்த அடிப்படை நாகரிகத்தோட அந்த உள்வாங்கும் திறன் இருக்குல்ல, அவங்கள பார்க்குறப்போ கட்டி பிடிச்சி இன்னும் நிறைய அவங்களுக்கு செய்யணும்டா அப்படிங்கிற தோன்ற அந்த இதுதான் வந்து பண்ணணும். தெரியப்படுது. ரொம்ப ஒரு ஆழமான ஒரு யதார்த்தமான, நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, மதுரக்காரன் மண்ணோட சேர்ந்திருக்கிற உணர்வு, அந்த உணர்வு வந்து இந்த நேர்காணல் முழுக்கவே நீங்கள் வந்து கொடுத்தீங்க. இன்னும் அதிகப்படியான விடயங்களை உங்கள்கிட்ட கேட்டு பெற நாங்கள் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய தொடர் பயணங்கள் அடுத்தடுத்த வெற்றிகளை குவிக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இன்னும் ஒரு நேர்காணலில் மற்றும் ஒரு சிறப்பு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். என்ன உங்கள் 4th Estate தமிழ்.